அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. நமக்கு எல்லோருக்கும் இன்றைக்கி பாக்கியம். நம்ம டிஎஸ்ஆர் அண்ணா இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கார். உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்ம சமாஜில் ஆஸ்தான குருவாக இருந்திருக்கார். அவரோட கையால் நடந்த ஹோமங்கள் பூஜைகள் ஏகப்பட்டது இருக்குது. அதோட என்ன எஃபெக்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேள். இன்றைக்கி அவர் ஜட்டபாராயண மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் உபன்யாசம் பண்ண போகிறார். நம்ம சமாஜத்தில் முதல் முறையாக சம்பூர்ண யஜுர்வேத ஜட்டபாராயணம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதோட முயற்சி அவரோடு தான். அவர் திருச்சியிலேருந்து ஸ்ரீ லக்ஷ்மண கணபாடிகள் அவரை இது பண்ணி அவர் எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தலைமையில் இது நடக்க போகிறது. முதலையாக அவருக்கு சமாஜ சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்றைக்கி மேற்கொண்டு ஜடபாராயணம் பற்றி பேச போகிறார். எல்லாம் அவர் சேர்ந்து கேட்டுட்டு போகணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி திருப்பாதம் சந்ததம் பணிந்தார்க்கு சர்வம் க்ஷேமமே. இந்திராதி தேவர் எழிற்கவரி வீசி நீர்க்க நந்தியம் பெருமானும் நல்லாசி தந்தருள வந்திடும் கைலாசம் அரண் தரும் விலாசமே. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம். காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம். தவக்கோலம் தனக்காக தர்மங்கள் நமக்காக அவதார திருச்செல்வ அபிராமி அருட்செல்வ காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம். பாரிஜாத நறுமணம் பரவும் சீர்பாதமே சதுர்வேத கீதமே சங்கரனை பாடுமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம். கோபுரத்திருவுள்ளம் கோடிமலர் கனி உள்ளம் திருக்காஞ்சி முனி உள்ளம் தீபத்தின் ஒளி வெள்ளம் மௌன நிலையாலே உலகம் முழுதாளும் சிவனார் புகழ் கோலம் சங்கரி அருள் கோலம் வணங்கிடும் கரம் உண்டு வாழ்த்திடும் மனம் உண்டு மனம் தரும் பணி உண்டு மாறி போல் அருள் உண்டு. காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி பக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா
விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரியம் காபி கல்யாணமூர்த்தி விக்னேஷ விதிமார்த்தாண்ட சந்திரேந்திரோபேந்திரவந்தித நமோ கணபதே துப்யம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே மயூராதிரூಢம் மகாவாக்கியகூಢம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். जुष्टो वाचो भूयासञ्जुष्टो वाचस्पतये देवि वाक् यद्वाचो मधुमत्तस्मिन्माधा स्वाहा सरस्वत्यै प्रणो यच्छ भुवस्पते धनदा असिनस्त्वं प्रणो यच्छत्वर्यमा प्रभगः प्रबृहस्पतिः प्रदेवा प्रोतसोनृता प्रवाग्देवी ददातु नः. सदाशिवसमारभ्य समारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. सुगञ्च मे शयनञ्च मे सूषा च मे सुदिनञ्च मे. நம்ம வேதம் பிரார்த்திச்சென்ற பிரகாரம் இன்றைய தினம் இந்த சந்நிதியில் தைவள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பிரீதியான இந்த சாயங்காலத்தில் பகவானையும் வேதத்தையும் பற்றி சிந்தனை பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பகவானுக்கு ஒரு தன்யவாதத்தை தெரிவிச்சுண்டு இப்போ வேதம் பேசுகிறது வேதோ நித்தியமதீயதாம் தது உதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம். வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அதில் சொன்ன கர்மாக்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அது என்ன சொல்லியிருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் பிராகிருதமான தெரிஞ்ச பாஷையில் அன்னன்னைக்கு சொல்லி தெரிவித்து அவள் உணர செய்யும்படி பண்ணணும் அப்படிங்கிறது மனுஸ்மிருதி ஆதாரம். அதுக்கு பிரமாணம் தைத்தரிய உபனிஷத்து. ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம். நீ எதெல்லாம் வாசிச்சிருக்கியோ, எந்த தர்மங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருக்கியோ, அந்த குணங்கள், சுவாமியுடைய கல்யாண வைபவங்கள், பகவானுடைய அந்த உயர்ந்த விஷயங்கள், லோகத்துக்கு தேவையான பண்ணக்கூடிய காரியங்கள், பூஜா ஜபஹோமங்கள், இதெல்லாம் பற்றி தனப்படியாக பேசு அப்படிங்கிற. எல்லா வைபவத்துலேயும் கதையெல்லாம் சொல்கிறா பெரியவாள்லாம். கதை சொல்கிறான்னா ஏதோ இவளுக்கு தெரிஞ்சிருக்கு பேசுகிறா, தன்னால் வித்வானாக காமிச்சுக்கிறா அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த விஷயங்கள்லாம் அது போய் சேரணும். அதுக்கு ஆதாரங்கள் புராணோக்தமான பூஜைகள். விநாயக சதுர்த்தி ஆரம்பித்து ரிஷி பஞ்சமி, ஷஷ்டி, ரதசப்தமி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, ஸ்ரீராம நவமி, பிரதோஷங்கள், சிவராத்திரிகள், சத்யநாராயண பூஜை, எல்லாத்தையும் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணி முடித்தப்புறம் என்ன பண்ணுறோம்? கதாசிரவணம் சொல்கிறோம் இல்லையா? கதாசிரவணங்கிறது சும்மா ஏதோ கேட்டுவிட்டு போகிறதில்லை, அது ஒரு விதமான அனுஷ்டானம் அப்படிங்கிறது புராணங்கள். அதுக்காகத்தான் எது பண்ணுறதா இருந்தாலுமே அந்தந்த சமாஜங்களில், கோவிலில், அங்கங்கே அதெல்லாம் பற்றி பேசுங்கோ அப்படிங்கிறா. ஸ்ரீராம நவமி வந்துட்டுருக்கு வருஷம் நம்மெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். கார்த்தால பாராயணங்கள், ஜபங்கள், சுவாமிக்கு அபிஷேகங்கள், அர்ச்சனை எல்லாம் பண்ணுறோம். அன்றைய தினம் 9 நாளைக்கும் சாயங்காலமும் ராமாயண பிரவச்சனம் பண்ணிட்டுருக்கோம். ராமாயணம் வாசிக்க தெரிஞ்சவாளுக்கு அனுஷ்டானம் வாசிக்கிறது.
வாசிக்கிறவா எல்லாருமே கேட்க மாட்டா, வாசித்தாலே போருன்னு இருந்துட்டு இருப்பா. வாசிக்க தெரியாதவா எப்படி ராமர் கிருபை அடைய முடியும்? பிரவச்சனம்தான். ஒரே ராமர், ஒரே கதை, ஒரே அயோத்தி தானே, தெரிஞ்ச கதை தானே, வருஷம் கேட்டுருக்கோம் இல்லையா? இல்லாமல் இருந்தால் என்ன நினைக்கிறது இல்லை, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 விஷயம் நம்ம தினம் கேட்டே ஆகணும். பகவானுடைய கல்யாணங்களில் கேட்டாகணும். அது மட்டும் இல்லை, அந்த புராணங்கள் கதையெல்லாம் காது வழியாக உள்ளே வாங்கிக்கும் பொழுது பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது புராண வாக்கியங்கள். அர்த்தம் தெரிய வேண்டாம். இந்த ஸ்ரோத்திர இந்திரியம் இருக்கோ இல்லையோ, காது வழியாக உள்ளே போகும்போது புத்திக்கு போய் அது சிந்தனை பண்ண வச்சு குணங்கள்லாம் புரிஞ்சுண்டு பகவானை உணரும்போது பாப நிவர்த்திங்கிறது புராணங்கள். ஸ்ருதம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி. ஸ்ருதம் கேட்கறதுனால பாபானி ஹரதி, பாபங்கள்லாம் நசிக்கப்படுகிறது. அது மட்டுமா, ததா அப்படியே ஆரோக்கியம் பிரயச்சதி. ஆரோக்கியம்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மனசு ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ, அதுவும் கிடைக்கிறதுங்கிறது புராணத்தில். அது மட்டுமா, ராமாயணத்தை கேட்கறதுனால பெரியவாள்லாம் திருப்தி ஆறான்ருக்கு, பிதற்கள்லாம் திருப்தி ஆறான்ருக்கு. ராமாயணஸ்ய சிரவணாத்து துஷ்யந்தி பிதரஸ்ததா, வால்மீகி வாக்கியம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புராணங்கள்லாம் பிரவச்சன ரூபமாக சொல்லுங்கோ கேளுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஸ்மிருதி ஆர்டர் அது. அதெல்லாம் எங்கே சொல்லி கேட்கணுங்கிறது அடுத்த கேள்வி. எங்கே வேணால் சொல்லலாம், ஒரே கதை ஒரே குணங்கள் தான். சுவாமி சாநித்தியமாக இருந்தாக்க விசேஷம் ஜாஸ்திங்கிறது. ஏன் தெரியுமா ஜாஸ்தி? நம்ம மட்டும் கேட்கல, அவளெல்லாம் கேட்டுருக்காங்க. பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம்ங்கிறார் வால்மீகி. ராமாயண கதையை இங்கே படங்கள்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு ஒருத்தர் கதை சொல்லுவா, ஒருத்தருக்கு ஆரத்தி காமிப்பா, உடனே ஆரம்பிப்பா. ஏன்னா அவர் கேட்குறார், அது அவர் கேட்குறது தான். மக்கள்லாம் வரல, வந்துட்டுருக்கா, நல்ல பக்தால் நிறைய கூட்டம் இருந்துட்டுருக்கு. ஒருத்தர் வராமல் இருந்தாலும் அவர் மட்டும் கேட்டாலும் போருன்னு இருக்கு. நான் பரனூர் போயிருந்த சந்தர்ப்பத்தில் ராமாயணம் நவாகம் நடந்துட்டுருக்கு, நவாகம். ஒரு மாமா கதை சொல்கிறார், லவுட் ஸ்பீக்கர் வச்சுருக்கா, என்ன நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒத்துமை இல்லை, பிரம்மாண்ட படம் இருந்துட்டுருக்கு, ஒரு கதை சொல்லிட்டுருக்கார். எய்த்த மாதிரி படம் தான், பட்டாபிஷேக படம். அப்போது தெரிகிறது, ஏன்னா பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம், உன்னுடைய கதையெல்லாம் உன்னை பார்த்து சொல்லும்பொழுது அதனால் நிறைய பலம் வருது உனக்குங்கிற மாதிரி வால்மீகி சொல்லியிருக்கார். இப்போ சொல்லுங்க, இங்கே நம்ம புத்திக்கு போய் சேர்றது, நம்ம திருப்தி அடையிறோம், பக்தி பண்ணுறோம், அது இருக்கவே இருக்குது. அதை காட்டிலும் இதெல்லாம் பண்ண ஒரு பூஜை பண்ணுற மாதிரி, ஹோமம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணும்போது எப்படி சாநித்தியம் வருதோ அதே மாதிரி சாநித்தியம் அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு வருதுங்கிறது. ஆகவே இது சொல்ல வேண்டிய அவசியம். இப்போ பார்த்தேன்னாக்க, இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா விதமான காரியங்களும், பூஜைகள், ஜபஹோமங்கள், அதன் பலன்கள்லாம் எல்லாத்தையும் நம்ம ஆற்றுல உட்காந்துட்டே கேட்டுருக்கோம். இப்போ எல்லாருக்குமே எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது ஒரு உண்மை. ஆனால் மறுப்பாளா? இதில் கேட்காதாலும் உண்டு, அதை பற்றி நான் பேச வரல. இப்போ எல்லாம் கேட்டுருக்கோம், எதை சொன்னாலும் தெரிஞ்சு வச்சுருக்காவா, நல்ல விஷயந்தான் அது. ஆனால் ஒரு சின்ன ஒரு கருத்து வேற்றுமை இதில். சொல்கிறவா அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசி பூஜை வச்சுண்டு ஏதாவது ஜபங்கள்லாம் வச்சுண்டு அவள் வாக்கில் வந்தாக்க அதுக்கு பெருமை ஜாஸ்தி. இது லௌகிகமான இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் உண்டு, உதாரணம் உண்டு. என்ன தெரியுமா? ஒரு தர்மத்தை சொல்லும்போது
கேட்குறவா அதை காதில் வாங்கிட்டு அனுஷ்டிக்கிறதுக்கு சொல்கிறவாழ்கிட்ட தபஸ் இருந்தால் தான் அவள்கிட்ட விஷயம் போய் சேர்ந்து அனுஷ்டிப்பாவா. இல்லாட்ட என்னாகும், வெறும் செய்தியாக மட்டும்தான் போய் சேரும். அது பிரயோஜனம் இல்லையே. எதுக்காக சொல்கிறோம்? யத்தி மனசா தியாயதி தத் வாசா வததி தத் கர்மணா கரோதி. கதை சொல்கிறவாள்லாம் நன்னா சொல்லின்னு இருக்கா, நல்ல படிப்பு திறமை, அது ஒரு அனுகிரகம்தான். ஆனால் எல்லாத்தையும் போய் சேர்றதுக்கு சரியாக பார்த்தேன்னாக்க எத்தனை புராணங்கள் கதைகள் சொல்லின்னு இருக்கா. ஒருத்தரும் மேலே அப்டேட் பண்ணி மேலே வர வேண்டாமோ? வருவோமா இல்லையான்னு கேட்டாக்க அவாவா முடிவு பண்ணிக்கோ, வந்துட்டோமா இல்லையான்னுட்டும். அது குறை சொல்லலை. இந்த சம்ஸ்காரம் வரணும், வரலேன்னு நான் சொல்லலை. கேட்டுட்டே இருந்தால் ஒரு நாள் தானாக அதுவும் வந்துடும். அதுதானே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதே பதே வரும். அது வராமல் போகாது, அவர் விடமாட்டாரே. அந்த மாதிரி சொல்லி கேட்குறது அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம். அதனால் சந்தியாவனம் பண்ணுறா, இல்லாட்ட அம்மா காப்பி தர மாட்டா, சாதம் போட மாட்டா, அப்படிலாம் அதட்டி உருட்டியெல்லாம் வந்து பண்ணினா கேட்க மாட்டா. ஆக இந்த மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுவாமி சன்னதியில் பண்ணக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேத சம்பூர்ண ஜட்டாபாராயணம் உயர்ந்த விஷயம். இப்பெல்லாம் மகாபரிவாளை ஏற்றுருக்கோன்னா அவர்கிட்ட ஒரு சைத்தன்யம் இருக்குங்கிறத உலகம் பூரா ஒத்துட்டுருக்கான், யாரும் மறுக்க முடியாது. அனுஷ நட்சத்திரம் ஒரு ஜென்ம நட்சத்திரத்தை மாதம் மாதம் பிரபஞ்சம் பூரா கொண்டாடின்னு இருக்கா. என்ன கேட்டுங்கோ, இருக்கிறதே கொண்டாடினா விஷயம் கிடையாது. அவர் போய் நிறைய வருஷம் ஆகிடுது, இப்போ கொண்டாடின்னு இருக்கோம். அப்போது எங்கே உண்மையை சத்தியம் இருக்கோ அங்கே தான் அவள் பிரகாசிப்பாள். அவளை பற்றி பேசும்போது அவள் மறைஞ்சு போயிருப்பாள். மறைஞ்சு போனால் கூட நம்ம அவளை பற்றி பேசுகிறோன்னா அவள் நிஜமாகவே லோகக்ஷேமத்திற்காக பாடுபட்டிருக்கா அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. இதெல்லாம் இப்படி தான் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிக்கணும். இதனால் அது அதனால் எதுன்னு பார்த்தா தான் அதெல்லாம் புரியும். அப்பேற்பட்ட கொண்டாடி பண்ணக்கூடிய மகாபெரியவா ஆஜ்ஞை பண்ணின ஒரே விஷயம் வேதங்கள். மகான்கள்லாம் அவதாரம் பண்ணுறா, நம்மளாம் பிறக்கிறோம். நம்மளாம் பிறந்தால் ஜென்மான்னு பேர், அவள்லாம் பிறந்தால் அதுக்கு அவதாரம்னு பேர். அவதாரம்னா என்ன? இறங்கி வருதுன்னு பேர். அவள்லாம் இறங்கி வராளாம் மேலேருந்து. ஏன் தெரியுமா? இறங்கி வந்த நம்மளை ஏற்றி விடுறதுக்காக அவள் இறங்கி வராளாம். அப்படி வார்த்தை ஜாலத்தில் நிறைய நம்ம பேசுவோம். அவள்லாம் நிஜமாக அப்படி தான் இருந்திருக்கா. வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது. இது எல்லோரும் ஒத்துன விஷயம் தானே. ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் எங்கே போங்கோ நீங்கள், அவளை பெருமைகள்லாம் பேசுறது அப்படிங்கிறத, இந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வேதம்னா என்ன, அந்த பாராயணங்கள், அந்த சப்த பிரம்மங்கள், வேத மந்திரங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுறது பண்ணின்னு இருந்திருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டிய காலகட்டம். இப்போ தெரிஞ்சிருந்தாலுமே பேசியாகணும், இல்லாட்டி போய் சொல்ல வேண்டிய நெசசரியில் நமக்கு இருந்துட்டுருக்கோம். இப்போ அவசியத்தில் இருந்துட்டுருக்கோம். ஏன்னா காலத்தின் கோலம், புத்தி விவகாரங்கள்லாம் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதையும் ஏற்றுனானு ஒன்று, அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதோடு சேர்ந்துட்டு இதையும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சமாஜங்கள், கோவில்களில் ஆனால் எல்லாரும் ஒன்று தேடி போயின்ட்டுருக்கா. என்ன மக்கள் பூரா எல்லோரும் மனசாந்தியை தேடி போயின்ட்டுருக்கா. அது நன்னா தெரிகிறது. யாரும் இல்லையே சொல்லுவாள். அந்த தேடுற விஷயம் முறையானதாக வேறு இருக்கணும். கச்சாப்புச்சான்னு கண்டதே காட்சிங்கிற மாதிரி இவா சொன்னாலும் கேட்குறது, அவா சொன்னாலும் கேட்குறது போகக்கூடாது. சொல்கிறது யார், சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு யோசிக்கிற புத்தி இப்போ எல்லாருக்கும் இருந்துட்டுருக்கு. என்ன பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குது. எடுத்ததெல்லாம் ஓகேன்னு சொல்கிற மாதிரி மக்கள் கிடையாது. இப்போது யோசிக்கிறா. ஆனால் அந்த யோசனையை
சாஸ்திரம் சொன்ன ரீதியாக எடுத்துக்கணும் போலியோ. அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இங்கே. அதுக்கு தான் இதிகாசங்கள், புராணங்கள், பாகவதங்கள், பாரதங்கள் இதெல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி அதை அனுசரித்து லோகக்ஷேமார்த்தமாக மகாபரிவா சொன்ன ரீதியாக அந்த விஷயத்தில் எடுத்துட்டு வேதம்னா என்ன, வேதாத்தியனங்கிறது என்ன, அதை உள்வாங்கிண்டு அப்படியே ஆறுதுங்கிறது எத்தனை கஷ்டமான சிரமங்கள் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டிய காலகட்டம். வேதாத்தியனம் அப்படிங்கிறது ஒரு வேதத்துக்கு ஏறத்தாழ 7 வருஷம் 8 வருஷம். கார்த்தால 5 மணிக்கு எழுந்துண்டு பழைய ஆவர்த்தி 6:30க்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி சந்தியாவந்தனம். அப்புறம் பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம்னு ஒரு பாடத்திலேயே ஒரு முறை, ஒரு சிலபஸ். இந்த பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம் ஆனவர்னு எல்லாருக்கும் நிறைய பழையது சாதம் வடித்து நேற்று ராத்திரி ஜலம் ஊற வச்சு அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஹோன்னு வேதத்தை சொல்லுவாள் வேத பாடசாலையில். இது பார்த்துட்டு இல்லைங்க, நான் சொல்கிற வேதி யார் பார்க்காம இருந்தாலும் அவளுக்காக நான் சொல்கிறேன். இங்கே இது நிறைய எழுந்துட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி சொல்லுவாள். மத்தியான சாப்பாடு ஒரு 1:30 மணி வரைக்கும் அவள் வேஷ்டியாவோ துவச்சிக்கணும். அவள் அதை செய்யணும். இல்லை வயசில் 8 வயசு 9 வயசு 10 வயசு பசங்க தான். அதுக்கப்புறம் திரும்ப 2:30 மணிக்கு பாட ஆரம்பம் சந்தை திருவே இந்த சிலபஸில். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஆவர்த்தி திருவே சந்தை திருவேங்கிற மாதிரி வளர்ந்துட்டுருக்கோம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வாத்தியார் ஃப்ரீ ஆகிடுவார். சந்தியாவந்தனம் உடனே சாயங்காலம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம். 8:30 மணிக்கு உடனே சாப்பாடு. 9லேருந்து 10 மணி வரைக்கும் திரும்ப பழைய பாடம் வேத பாடம். அப்புறம் 10:30 மணிக்கு படுத்துடுவா. தினப்படி ரொட்டீனாக தினம் இதே மாதிரி தான் வேத பாடசாலையுடைய அமைப்பு. நாங்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்கோம். வாத்தியாரை ஏமாற்றிட்டு கிரிக்கெட்டில் ஆடுவோம், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். அது எல்லாத்துலேயும் ஒன்று இல்லைங்களா, சின்ன பசங்க தான், அதெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க. வாத்தியார் சொல்லுவார், நல்லா சேகரா என்னடா போட்டான் இந்த தண்டபாணி போய் அடிச்சுன்னு வாடா, நான் இல்லையான்னு தெரிஞ்சால் விளையாடி படுவோண்டாகும். அப்படியே அதான் விளையாடினா கூட அதை வாத்தியாரை ரொம்ப திருப்தியாக கோச்சிக்காத சொல்லுவார் அவர். அந்த காலகட்டம் தானே. இதே மாதிரியே வேதத்தை 8 வருஷம் சொல்லணும், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். பெரியவா முழுக்க இதுக்காக பாடுபட்டான். பெரியவா சொன்ன கைங்கரியத்திலேயே பெரிய கைங்கரியம் வேத தர்மந்தான். அவள் ஏற்பாடில் நிறைய வேத பாடசாலை கும்பகோணத்தில், திருவண்ணாமருத்தூரில், காஞ்சிபுரத்தில், திருவண்ணாமலையில், திருவையாறில் நிறைய பார்த்தீங்கன்னா வேத பாடசாலை. பெரியவா இதை பற்றி பெருமையெல்லாம் பேசி பேசி பெரியவா சொன்னால் எல்லாம் ததாஸ்தூன்னு கேட்குற மாதிரி இருந்த அந்த காலகட்டத்தில் பெரியவா எல்லாருக்கும் அவளுக்கு சரியான விஷயத்தை சொல்லி அதை பயனுள்ளதாக ஆக்கியிருக்கா பெரியவா இல்லையா. தர்மம் பண்ணுறதா இருந்தாக்கா வேதத்துக்கு பண்ணுற தர்மந்தான் தர்மம். எல்லாம் தர்மந்தான் அப்படிலே சொல்ல முடியாது. வேத தர்மங்கிறது வேரில் ஜலம் ஊற்றுற மாதிரி, பழத்துக்கோ பூக்கோ ஸ்ப்ரே பண்ணுறதுலையே. நம்ம வேலை ஜலம் ஊற்றினா உலகம் பூரா காப்பாற்றப்பட முடியும். யார் காப்பாற்றப்படுறா? பிரம்ம க்ஷத்ரிய வைசியால் சூத்ரால் ஆரம்பித்து எல்லா விதமான வர்ணத்தாலையும் காப்பாற்றுற மாதிரி, ஈ எறும்பு ஆரம்பித்து, பசு ஆரம்பித்து, யாரை ஆரம்பித்து, குதிரை ஆரம்பித்து எல்லா விதமான ஜந்துக்களும் வாழற மாதிரி அந்த மாதிரி பண்ணிருக்கா பெரியவா. அது சத்தியங்கிறத இவ வாக்கில் வந்ததுனால எல்லாரும் ஒத்துண்டு பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய வேத பாடசாலை. யார் தர்மம் பண்ணியிருக்காளோ அவளுடைய சொத்து தான் இங்கே பாடசாலையில் இருந்துட்டுருக்கு. சாப்பாடாக இருந்துட்டுருக்கு, இடமா இருந்துட்டுருக்கு, வேஷ்டி என்ன, டாக்டர் வசதி என்ன, எல்லாமே 8 வருஷம் எங்கேயும் போகாதக்கு அவள் ஒரே சிந்தனை வேதாத்தியனம் சந்தை திருவை பழைய ஆவர்த்தி பிரம்மஜ்ஞ பிரஷ்னங்கிற மாதிரியே அப்படியே சொல்லி 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 அது அந்த அன்னத்தை சாப்பிட்டு 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 உடம்பில் உள்ள எலும்பு நரம்பு ரத்தம் மாம்சம் எல்லாமே வேதமாகவே ஆயிருக்கும்.
குக்ஷோ திஷ்டதி யஸ்யான்னம் வேதாத்தியனேன ஜீரியதே. சாப்பிட்ட சாப்பாடுலாம் அப்படியே ஜீரணமாக இருக்கும். அப்படிங்கிறத இதை விட என்ன பெருமை இருக்க முடியும்? கண்ணால் பார்த்தா போகிறோம், அவள் சொல்கிற காதால் கேட்டால் போகிறோம், அவள்கிட்ட அக்ஷதை போட்டுண்டா போகிறோம். நாளைக்கு பண்ண போகிறேன் நீங்கள் இங்கே பண்ண போகிற சந்நிதியில் ஜடாபாராயணம் நீங்கள்லாம் பிரதட்சம் வரப்போகிறேன் நீங்கள்லாம் அவசியம் வரணும் ஒன்று இந்த 20 நாளைக்கும். நமக்கெல்லாம் பெரிய ஜாக்பாட்டு விழுந்தா மாதிரி பெரிய லக்கு அது. இதெல்லாம் சொன்னால் தானே மாமா புரியும். யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டாமா? நாங்கள்லாம் அவள் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கோம். அவள் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நான் என்ன செஞ்சாலும் போகாது பெரிய வேலைக்கு. அவள் சொன்னதை பற்றி பேசுகிறது தான் தன்யவாதத்தை தெரிவிக்கிற விஷயம். கிருதஜதா நிவேதனம், ஓட் ஆஃப் தேங்க்ஸு. சும்மா படத்தை வச்சுருந்து ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு சுற்றினா அதெல்லாம் அவர் ஏமாத்துற விஷயம். என்ன சாரி தப்பான சிக்காதீங்க, வேண்டான்னு நான் சொல்லலை. இதோடு அது இருந்தால் தான் நல்லதுங்கிற மாதிரி வரப்போகிறேன் நீங்கள். அந்த மாதிரி அப்படியே இருந்து பண்ணுறதுனால அவளை காப்பாற்றுறது, அவளை ரட்சிக்கிறது மட்டும்தான் சரியான தர்மம் அப்படிங்கிறான். என்ன சொல்லுவா, லௌகிகமான வாழ்க்கைக்கு நம்மெல்லாம் தேடி ஆகணும். ஆஃபீஸுக்கு போகணும், வேலை பார்த்தாகணும், சம்பளம் வாங்கியாகணும், எல்லாம் பண்ணியாகணும். அதைத்தான் ஒருத்தர் சொன்னார், இறை தேடுவதோடு இறையையும் தேடுன்னா ஒருத்தம். இறைனாக்கா சாப்பாடு உணவு, இறைனா பெரியரா. இறை தேடுவதோடு இதெல்லாம் பெரியவா, இதெல்லாம் மகாமந்திரம்னு என் கருத்து இல்லையே. இதெல்லாம் அவள் சொல்லி வச்ச வார்த்தை தானே. அந்த மாதிரி நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் இந்த சமாஜம். ரவிசங்கர் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமாக யாரெல்லாம் இதில் சர்வீஸ் பண்ணிருக்காங்களோ எல்லாருமே அவள் வாழ்க்கை எத்தனையோ சிரமங்கள் உடம்பில் அதெல்லாம் பார்க்காதக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சமாஜம்னு ஒன்று வந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற உயர்ந்த சிந்தனையில் எப்படி நடக்க போகிறதோ, எப்படி பணம் வரப்போகிறதோ அதெல்லாம் பற்றி கவலையே படாதக்கு தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை காப்பாற்றியாச்சுனாக்கா நம்மளை தர்மம் காப்பாற்றும் அப்படிங்கிற மகாமந்திரத்தை பத்திரம் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கா. அவள்லாம் போட்டால் அந்த வித்து இன்றைக்கி பஜன சமாதம்ங்கிற மாதிரி வளர்ந்து நிற்கிறது. ஆரம்பிச்சாச்சுனாக்க எல்லாம் பண்ணுற மாதிரி பகவான் யாரையாவது கொண்டு விட்டுடுவார். நம்ம ஸ்டார்டிங் மாத்திரம்தான் நம்ம. அப்புறம் சத்தியம் இருந்தால் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும் பண்ணிக்கிறதுக்கும் இப்படி உட்காந்து கேட்கறதுக்கும் இப்படி பேசுறதுக்கும் எதுவாக இருந்தாலும் பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. நான் திரும்ப எங்கேயே வரேன், அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் மோலியோ இல்லைலாம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு விஷயம் வேதத்தை சொல்கிறது கேட்குறது. நம்மளாம் வேதாத்தியனம் பண்ணலை, என்ன பண்ண முடியலை, பண்ணலை, விட்டுடும். பண்ணாதவா அந்த பலனை எப்படி அடையிறது? அடைய முடியும். 10 வருஷம் இருந்து வேதாத்தியனம் பண்ணவெல்லாம் பட்ட கஷ்டப்படாதக்கு ஆத்திர உட்கார்ந்துட்டே ஈஸியாக அதை அடைய முடியும். இது பெரியவா கருத்து தான். 2 கிரந்தம் இந்து மதத்தில், ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று தெய்வத்தின் குரல். பரமாத்மா கிருஷ்ணன் கொடுத்தது பகவத்கீதை உலகத்துக்கு, பரமாத்மாவுக்கு சுரூபமாக உள்ள மகாபிரிவா கொடுத்தது தெய்வத்தின் குரல். அதை உள்வாங்கி படித்தாச்சுன்னாக்க நமக்கு புண்ணியம் வருது, பாபங்கள்லாம் போகிறது இருக்கட்டும், உண்மைகள்லாம் புரியும் வாழ்க்கையில் இல்லையா. புண்ணியம் பாபம் அதெல்லாம் என்னது பரோட்சம், இது பிரத்யக்ஷம். உண்மை புரிஞ்சாச்சுன்னாக்க பரோட்சத்தை ஈஸியாக அடைஞ்சுடலாம். சித்த சுத்தி முதல்ல ஏற்படணும். கர்மாக்கள்லாம் பண்ணி சித்தசுத்தி, சித்தசுத்தியினால ஞானம், ஞானத்தினால வைராக்கியம், வைராக்கியத்தினால பகவத் சாட்சா்காரம், பகவத் சாட்சா்காரத்தினால ஆத்ம சாட்சா்காரம். புரியுறதா? 4 சொன்னேன்னா கர்மாக்கள்லாம் பண்ணியாகணும். கர்மாக்கள்லாம் நேரம் ஆக்ஷன் போகாது. என்ன பண்ணும்? புத்தியை கிளியர் ஆக்கும், சித்தசுத்தி கொடுக்கும். சித்தசுத்தி கிடைச்சாச்சுன்னாக்க அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? இம்மையிலையும் மறுமையிலையும் நோக்கி பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் தப்பு இல்லாமல் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் போயின்னு இருக்கோம், தட்டின்னு இருக்கோம், ஒரு லெட்டர் எங்கே மாறி போட்டோம், ஒரு நம்பர் மாறியே போட்டோம், எங்கேயாவது பேசிடுறது இல்லையா? அந்த மாதிரி தப்பெல்லாம் வராது சித்த சுத்தி வந்தாச்சுன்னாக்க.
படிச்சிருக்கேன்னா மட்டும் போராது, சித்த சுத்தி இருந்தால் தான் அது பண்ண முடியும். அதெல்லாம் கொடுக்கும் கர்மாக்கள்லாம் இல்லையா, அது இம்மைக்கு வெற்றி. இது அது மாதிரி ஞான வைராக்கியத்துக்கும் சித்த சுத்தி வேணும். அதையும் பண்ணிண்டு இதையும் பண்ணிண்டு வர முடியும். எந்த தர்மமுமே எப்போ பார்த்தாலும் உம்மா சீட்டை உட்காந்து பூஜை பண்ண சொல்லவே இல்லை. என்ன அறம் பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோக்ஷம் இல்லையா, எல்லாம் பண்ண சொல்லிருக்கா. அதாவது பண்ணுறத அது சரியாக பண்ண, இதையும் பண்ணு அதையும் பண்ண, இதை பண்ணிட்டு அதை பண்ணேன்னா அது சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. சித்தசுத்தி வந்தாச்சுன்னா எல்லாம் வந்துடும் போலியோ. அதுக்காகத்தான் என்ன பண்ணால், இந்த மாதிரி இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணுற மாதிரி இருந்துன்னாக்க அங்கங்கே பெரியவாள்லாம் பார்த்தெல்லாம் மந்தியெல்லாம் ஆஃபீஸ் போயின்னு இருப்பா, வேலை பார்த்துட்டு இருப்பா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பா, சந்தியாவத்தில் விட மாட்டா, எல்லாம் பண்ணுவா. இதை பார்த்துருப்பேன் நீங்கள் ஆற்றுல, சில ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஃபோட்டோ இந்த இடத்துல மாட்டியிருப்பா வரிசையாக, இல்லை தர்பன் கட்டின்ட்டு இல்லையா, தீபதி குங்குமம் ஒட்டுண்டு வெள்ளைக்காட்ட வேலை பார்த்துட்டு இருப்பா. அவள்லாம் நிறைய வெற்றி கண்டிருக்கா மறுமையில். காரணம் இதெல்லாம் விடாதக்கே பண்ணிட்டு இருந்தாவா. இதெல்லாம் பெரியவா நிறைய சொல்லிருக்காது. இப்போ அதுதான் சாத்தியம். நம்ம டக்குனு கீழே போக முடியாது. அதுக்கு நாளாக இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அது யதார்த்தம். அதை நம்ம வெறுக்க முடியாது, தூக்கி எறிய முடியாது, அதை ஏற்றுக்கணும். இருக்கும்போதோ இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் பண்ணிண்டு அதையும் பண்ணிண்டு பகவான் சொன்ன ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணால் கிடைக்கும்னாக்க, அதுக்கும் பெரியவாளாக நிறைய வழி சொல்லி வச்சேன். பண்ண முடியலையா, வேதத்தை அத்தியனம் பண்ணாதுங்கிறதுக்கு சொல்கிற சந்தர்ப்பத்தில் மன்னிக்க முடியாத குற்றம். பெரியவா தெரியுமோ திருப்தியால் பேச மாட்டான். சிலப்போ என்ன உண்மையோ அதை பேசுவான். அது தர்மத்தை பேசணும் போலையும் போனால் போகிறதுன்னு பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அப்படி பேசினே உட்காந்துருப்போம். அப்புறம் எல்லாமே சரி பண்ணிட்டு இருப்போம். நம்ம மனுஷன் குணம் போலையும் பெரியவா அப்படியே பண்ணுவா. ஒரு நாள் மேலே போகும்போது கரெக்டாக பேசுவாங்க. ஒரே வழி அத்தியனம் பண்ண முடியலையா, தினப்படியே இப்போ பண்ணாததுக்கு தோஷம் ஏற்றி பண்ணிட்டு இருக்கோம். எத்ராத்ரியா பாபம காருஷம் எதன்னா பாபம காருஷம் எதன்னாத் குருதே பாபம் ததன்னாத் பிரதிமுச்சியதே. எத்ராத்ரியாத் குருதே பாபம் தத்ராத்ரியாத் பிரதிமுச்சியதே. விஹித கர்ம தியாகம், நிஷித்த கர்ம ஆசரணம். பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்கிறது, பண்ணக்கூடாதது பண்ணது பண்ணின்னு இருக்கேன், அதெல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு அடிப்படை உபாசனையில் நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ அதையும் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று ஆனால் அதையும் பண்ணணும் போலியும். சந்தியாகம் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். சந்தியாகம் பண்ணலையா அதையும் சரி பண்ணுறேன். அங்கே ரிஷிகள்லாம் இருக்கால கருணாமூர்த்தி. இப்போ எத்தனை கீழே போனாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு பரவாயில்ல கண்ணான்னு சொல்லி ரொம்ப எக்ஸஸ் பண்ணியிருக்கா ரிஷிகள்லாம். நமக்கு அதையும் பண்ண முடியலையா, சொல்லி என்ன பண்ணுறோம், மகா சங்கல்பம் பண்ணுறோம், அதில் அத்தியனம் பண்ணினே மறந்து போய்டுத்துங்கிறோம். பெரிய பாபம் தெரியுமா இல்லையோ. அத்தியனத்தை மறந்தாச்சுன்னா மகா பாபம். பண்ணக்கூடாத பாப காலத்துக்காக ஜாஸ்தி பாபம் மறக்கிறதுங்கிறது ஆப்ஷன் பண்ணும். அதெல்லாம் சரி பண்ணிருக்கா. இதெல்லாம் சரி பண்ணுற ஒரே விஷயம் அத்தியனம் பண்ணவாளை ரட்சிக்கிறது. வேத பாடசாலை, வேதாத்தியனம் பண்ண வித்தியார்த்திகள் ரட்சிக்கிறது. அங்கே வேதத்தை ஒலிக்க செய்வது. வேதோ நித்தியமதீயதாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அவங்க சொன்னா இல்லையா, சாதாரண ஸ்கூல் பாடத்தை சொல்லலவா சொல்லிருக்காங்க, ஓதாமல் ஒரு நாள். ஏன்னா வேதம் சொல்ல அந்த சப்த பிரம்மம் இருக்கோ இல்லையோ, அது வெறும் சொற்கள் இல்லை. அது அந்த வார்த்தைகள்லாம் பகவத் ஸ்வரூபம். பகவானை கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, கையால் தொடரோம், அபிஷேகம் பண்ணுறோம், அப்படிங்கிற மாதிரி காதால் உணத்தை கேட்குறோம். அதே மாதிரி இந்த சப்தங்கள்லாம் பிரபஞ்சத்தில் கலந்து காற்றை சுத்தி பண்ணி எல்லாத்தையும் சாநித்தியம் வருதுன்னு இருக்கு. அதனால தான் கோவிலில் முக்கியமான உபாசனை வேத பாராயணம் தான். இங்கே பார்க்குறேன். இப்போ இந்த கோவிலில் எதுவாக இருந்தாலும் வேத பாராயணம், கும்பாபிஷேகம் வேத பாராயணம், நவராத்திரி வேத பாராயணம்ங்கிற மாதிரி மாற்றி இது வேதம் பாராயணம் பண்ணால் தான் உசந்தது, அப்போ தான் சாநித்தியம் வரும்
அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுறோமா தெரியாது பண்ணுறோமோ தெரியாது. இது பண்ணினா தான் புண்ணியம் அப்படிங்கிற சமாச்சாரத்தை உணர்ந்துண்டு பகவானே உள்ளே பூந்து நீ இவெல்லாம் பண்ண வைக்கிறாவா. எப்படியா இருந்தா இல்லை, தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாமல் பண்ணலாம். வேதம்தான் இருக்கிற மாதிரி இந்த வேதம் ஒலிக்க தான் தேவதா சாநித்தியம் வரும். சுவாமிக்கு பண்ண வேண்டிய டியூட்டி சாநித்தியத்தை நம்ம ஊட்டி ஆகணும்னு ஃபீடு பண்ணி ஆகணும். முழுக்க பாருங்கோ, எத்தனை வேத பாராயணம் கோவிலில் பார்த்தீங்கன்னா சடானர் கோவிலில் முருகனுக்கு மாற்றி வேதம் சொல்லி அபிஷேகம். மகாவேத பாவம் மகாதேவ பாலம். முருகன் யாரு? வேதஸ்வரூபம் தான், மகாவேத பாவம் தானே அவர். அதனால் பிடிக்கும் அவருக்கு. அதை சொல்ல சாநித்தியம் வர மாதிரி வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம யஜுர்வேத பாராயணத்தை பண்ணணும். அதான் முடியும் இப்போ. ஏன்னா அது பண்ண சாநித்தியம் வருது. சாநித்தியம் வர சுவாமிக்கு நிறைய சக்தி வருது. சுவாமிக்கு சக்தி வர வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறார், அனுகிரகமூர்த்தி ஆகிடுறார். அனுகிரகமூர்த்தி ஆயாச்சுன்னாக்க அவளுக்கு சித்தசுத்தி ஏற்படுறது. எல்லாம் இதுலேருந்து அதுலேருந்து அது அப்படிங்கிறத அது கிடைக்கிறதுனால நம்மெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. அப்படிங்கிற மாதிரி வேதம்ங்கிறது இப்போது நவராத்திரி எத்தனை வைபவங்கள் வருது, பிரதிஷ்டா தினம் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதெல்லாம் பண்ணும்போது நிறைய பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்க போலையோ அது வரவாளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கோம். அது வாஸ்தவம்தான், அது மறுக்க முடியாது. அதை விட சக்தி அங்கே உள்ள சுவாமிக்கு சக்தியை நம்ம ஏற்றின்னு இருக்கோம். ஹோமம் பண்ணுறோம் இல்லையா, இந்த சப்தங்கள் புகை இல்லாமல் இங்கே எடுக்கிறது பற்றியெல்லாம் அதில் சாநித்தியம் ஏற்றிக்கிறது சுவாமி. சிவராத்திரினா பரமேஸ்வரனுக்கு, நவராத்திரினா அம்பாளுக்குங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ண அந்த மந்திரங்கள் ஜபங்கள் அந்த வைப்ரேஷன் அந்த புகைகள் அதெல்லாம் சேர்ந்து உள்ளே சேர்ந்துட்டு அதை ஏற்றுறது அதுக்காக. அது மட்டும் இல்லை, சுவாமிக்கு சாநித்தியம் சொல்லும்போது சாநித்தியம் ஏறுற மாதிரி கொஞ்சம் இறங்கும். பேட்ரி மாதிரி தானே, பேட்ரி செல்லு சார்ஜ் பண்ணுற சமாச்சாரம் தான். ஒரு ஃபோன் இருக்குது, சார்ஜ் ஏற்றின்னு இருக்கோம், தினம் ஏற்றுறோம், ஒரு நாள் மறந்து போச்சுன்னா இறங்குறதோலையும். இதுதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் தான். கொடுக்கறது என்ன வாங்கிறது என்னங்கிறதுலாம் விஷயம் இந்த இடத்துல. சாதாரணமாக துட்டை நான் பேச வரல, எல்லாமே கொடுக்கல் வாங்கல். ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும் இல்லையா. இப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறா, சுவாமிக்கு பூஜை பண்ண சாநித்தியம் ஏறுற மாதிரி சில காரியத்தினால சாநித்தியம் இறங்கிறது. இது யதார்த்தம். என்ன கோவில்னாக்க பரிசுத்தமாக இருந்தாகணும் இல்லையா, இருந்தாகணும். ஆச்சார பிரபவோ தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரம் இல்லாததுக்கு பூஜைலாம் பண்ணாக்க மனசுத்தியாக இருக்குது சார், போரும் சார்னா இந்த கதையெல்லாம் அங்கே நடக்காது. என்ன அப்படின்னா விரூபாட்ச குகைக்கு போகணும் ரமண மகரிஷி மாதிரி இல்லையா. அப்போ பரவாயில்ல, நம்ம இங்கே உட்காந்துனோன்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஆச்சாரம் குறைய என்னாகும், கொஞ்சமாக சாநித்தியம் குறையும். சாநித்தியம் குறைய என்னாகும், சைதன்ய சக்தி போய் வெறும் பொம்மையாகிடும் இல்லையா. அதெல்லாம் ஆகப்படாதுங்கிறதுக்காக தான் நம்ம அப்பப்போ ஏதோ ஒரு அக்கேஷனில் பிரதிஷ்டா தினம் நவராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு பூஜைகள் ஹோமங்கள்லாம் ஜபங்கள்லாம் பண்ணி வந்திருந்தவர்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கும் பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கும் சாநித்தியத்தை ஏற்படுத்தின்னு இருக்கோம். இதுதான் யதார்த்தம். அடுத்தது கோவிலுக்கு வரணும், கோவிலில் தினம் வரணும். அந்த கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னாவா தெரியுமோ இல்லையோ. இதெல்லாம் மகா வாக்கியம். இதெல்லாம் நான் சொன்னது இல்லையே. கோவில் வேணும், தினம் போகணும், கோவிலுக்கு வரணும், பிரதட்சணம் பண்ணணும், கண்ணால் பார்க்கணும். நீ பார்த்தான்னு பார்க்காம இருந்தான்னு ஒன்று அவரை பார்த்துட்டு இருக்காரு, அதெல்லாம் விஷயம். இப்போ அதுக்காக வேண்டியாவது வரணும் இங்கே இல்லையா. போகணும். கண்ணால் பார்க்கறதுனால கண்ணால் பண்ணுற பாபங்கள்லாம் போகிறதுன்னு இருக்கு, கேட்கறதுனால தோஷம் போகிறதுன்னு இருக்கு, கைனால் பண்ணுறதுனால கையால் பண்ணுற பாக்கெல்லாம் போகிறதுன்னு இருக்குது. இதெல்லாம் பண்ணணும்.
சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் எல்லாத்தையும் நம்ம பகவான்கிட்ட அர்ப்பணிச்சாகணும். அன்னைக்கு அவன் கொடுத்த பொருள் இல்லையாம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு பகவான் நமக்கு இந்த ஜென்மாவை கொடுத்துருக்காரு இல்லையா, நல்லா சிந்திக்கிறோம், நல்லா பகவானை நினைக்கிறோம், மேற்கொண்டு நல்ல கடை தேடுறதுக்கு வழி தேடின்னு இருக்கோம். இதெல்லாம் கொடுத்த பகவானுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. தினம் வரலாம் வந்து தரிசனம் பண்ணி எல்லாம் போரும் சார், எங்கே சுவாமி இல்லை, எல்லாம் நான் சுவாமியை பார்க்குறேன் எல்லாம் பேசினாக்க அதெல்லாம் பேசுகிறதுக்கு பரமாச்சாரியர்கள் பேசலாம். நான் அப்படி பேச முடியுமா? நான் வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி வரணும். அதை பண்ண 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 தோஷம் போகிறது. பெரியவா ஒரு இடத்துல சொல்லிருக்கா, பெரியவா தெய்வத்தின் சொல்லும்போது என்ன சொல்கிறா, சின்ன வாழ்லாம் வந்துடுவா கோவிலுக்கு, பெரியவாள்லாம் வந்து கோவில் போக முடிய வேண்டாமா, வயசாக இருக்குமே நடக்க முடிய வேண்டாமா, புராகார பெருசாக இருக்குமேங்கிறத பெரியவா சொல்கிறா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா தர்மங்கள்லாம் மனுஸ்மிருதியில் எல்லா ஊர்லேயும் எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா 1 பிரகாரம் 2ஆம் பிரகாரம் 3ஆம் பிரகாரம்ன்ட்டு நிறைய பிராகாரம் உண்டு. அந்தந்த உற்சவத்தை வந்த மாதிரி உற்சவமூர்த்தியை அலங்காரம் பண்ணி வாத்திய கோஷ்டி வேத பாராயணங்கள் தேவாரங்கள் திருமுறைகள் பிரபந்தங்கள் இதெல்லாம் வாசித்து சுற்றி கொண்டு வந்துருப்பாள். பார்த்துருப்பேன் நீங்கள் எல்லா கோவிலையும் இன்னைக்கு உண்டு, சீரகத்தில் உண்டு, எல்லா கோவிலையும் உண்டு. பார்த்து ஏன் தெரியுமா? அது சும்மா ஆடம்பரம் இல்லை. யாரெல்லாம் வர முடியலையோ கோவிலுக்கு அவள்லாம் வெளில வந்து நடந்து வந்து பெருமாளே உன்னை பார்க்குறேன்ப்பா, சந்தோஷம்ப்பா, பெருமாள் பண்ணுற கிருபையாது இங்கே போய் தரிசனம் கொடுத்துட்டுருக்காராம் பெருமாள் சுவாமி. அது ஒன்றும். இன்னொன்றும் கோவிலில் வரும்போதே வரவாள்லாம் ஆச்சாரமாக தான் வருமானு சொல்ல முடியுமா? பல ஆச்சாரங்கள் வந்து சேர்ந்துடுறோம். அந்த அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பூஜையெல்லாம் பண்ணி சரி பண்ணுறோம். அதே மாதிரி ரோட்டில் போகும்போது கோவில்லையே அனாச்சாரம் வரும்போது ரோட்டில் போகிறதே எல்லாம் ஆச்சாரமாக இருந்துருக்கோம், இருக்க முடியாது. ஆனால் ஒரு உத்தேசத்தில் பெருமாள் புறப்பட்டு வந்துடுவார், சுவாமி புறப்பட்டு வந்துடுவார் புறப்பாடுங்க. அப்போ தான் சுவாமி போயின்னு இருப்பா. முதல்ல நாதஸ்வர கச்சேரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி, பின்னால் பார்த்தீங்கன்னா பஜனைகள், முன்னையோ பண்ணி வச்சுக்கொள்ள பஜனைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவாரம் திருமுறைகள், கடைசியில் வேத பாராயணம். நீ பார்த்துருப்பேன், நீங்கள் கையை கோத்துண்டு பிராமணாலாம் வேத சொல்லே போயிட்டுப்பா. இன்றைக்கி உண்டு என்ன, ருக்வேதம் ஒரு கோஷ்டி 10 பேர் இருப்பா, யஜுர்வேதம் ஒரு கோஷ்டி 10 பேர் இருப்பா, வேத சொல்லிட்டே போயிட்டுருப்பா. இப்போ பெரியவாட்ட ஒருத்தர் கேட்டால், பெரியவா முதல்ல வேதம் அப்புறம் தானே பகவான் சொன்னேன், நீங்கள் முதல்ல வேதம் பகவான் அப்புறம்தான். சாதாரண பொம்மையை வந்து சைதன்ய மூர்த்தி ஆக்கிறது யார்? வேத மந்திரம் தானே. அப்போ வசந்தது வேதம் தானே அப்படி சொல்லலை. நீங்கள் இப்போ வேதம் தானே முதல்ல போகணும், வேதையே பின்னால் போயிடுத்துன்னு பெரியவாள்கிட்ட கேட்டான். பெரியவா அழகாக சொன்னான். அப்போ வார்த்தையில் தப்பு ஐயா வருமா? பகவான் வேற வரும் வேறையா? அந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணால் பெரியவா சொன்னால், முதல்ல பகவான் போயின்னு இருக்கார், பின்னால் வந்து வேலை சொல்லிட்டு வந்துட்டுருப்பா. அது ஏன் தெரியுமா? இந்த ரோட்டில் போகும்போது வீதியில் சாலையில் போகும்போது அனாச்சாரமான சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டே போக வேண்டியிருக்கோம். போக 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 அந்த மூர்த்திக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசுச்சி வந்துடும், அசுத்தம் வந்துடும். அசுத்தத்தை போக்குறதுனால தான் பின்னால் ஜென்ரேட்டர் மாதிரி வேகம் போயிட்டுருக்கு, சுத்தி பண்ணுறது. பெரியவா வந்து நல்லா பேசுவா, எதை சொன்னால் புரியுமோ அப்படி பேசுவா பெரியவா. அதனால மகாபெண் பேசிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட வேதம் வந்து மாற்றி மாற்றி வேத மந்திர பாராயணங்கள், வேத ஜபங்கள், வேத ஒலி, வேதத்தினுடைய பிரபாவங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரத்தை வச்சுண்டு பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், பாராயணங்கள் இதெல்லாம் பண்ண 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 சாநித்தியம் வருமா இல்லையான்னாக்க வந்துருக்கு. வருங்கிறதுக்கு நம்ம சமாஜமே பிரமாணம். இதை நான் ரொம்ப பணிவாக சொல்லிக்கிறேன், திமிரில் பேசலை. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் இல்லையா. முதல்ல சித்த சுத்தி ஏற்படும், எதெல்லாம் உண்மைங்கிறது புரியும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அப்போ ஏற்பட்ட அந்த சமாஜத்தை நம்ம நிறைய பண்ணிட்டுருக்கோம். திருப்பதி கோவில் சந்தர்ப்பத்தில் திருப்பதி ஏன் பிரகாசிக்கிறார் சுவாமி பெருமாள்னு கேட்கும்போது ஒரு விசாரம் வரும்போது பெரியவா சொன்னால், திருப்பதி பெருமாள் வந்து இயற்கையாகவே சாநித்தியமாக உள்ள அனுகிரக மூர்த்தி தான், அதில் நோ டவுட். ஆனால்
திரும்ப 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 ஆந்திரா கவர்மெண்ட்டு வேதத்தை ஃபுல்லாக ஒலிக்கிற மாதிரி 24/7 வேதம் சொல்லிகிட்டே இருக்கா. இன்றைக்கி கூட வேதத்தை விருத்தி பண்ணி லோகக்ஷேமத்துறதுக்காக சுவாமியும் தன் சக்தியை ஏற்றிண்டு எல்லாரும் வந்து குமீர பாருங்க. இங்கே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் சுவாமி தானே, அங்கே மட்டும் ஏன் சார் குமிஞ்சுட்டுருக்கா? டேட் இல்லைங்கிறான், அடுத்த வாரம் வாங்குங்கிறான், நிற்கி வச்சுட்றா. ஏன் விளக்குறது? அதனால் அந்த மெஸ்பரிசம் பண்ணுறாரா சுவாமி, இல்லை ஜாது பண்ணுறாரா, இல்லை மெஜிஷியனா வேறு யாரா பண்ணுறாளா? இதெல்லாம் மீறி பெருமாள்கிட்ட வந்து குமீரான்னாக்க வேதத்தினுடைய சப்த பிரம்மம் தான் பண்ணுறது அப்படிங்கிறது பெரியவா சொல்லிருக்கா ஒரு சந்தர்ப்பத்தில். இன்னும் நடந்துட்டுருக்கேன். என்ன கோவிலில் வேதம் ஒலிக்க சாநித்தியம் வருதுங்கிறதுக்கு திருப்பதி தான் பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லையா? என்ன பண்ணுவா, ருக்வேதத்துக்கு ஒரு ரூம் மாதிரி ஹால், யஜுர்வேதத்துக்கு ஹால், இங்கே சாமவேதம், அங்கே சுக்ல யஜுர்வேதம், அங்கே அதர்வ வேதம், இங்கே மாத்தியந்தீன சாக்கை, இந்த கண்ட சாக்கை. வேதத்துலேயே நிறைய சாக்கை இருக்குது, 4 மட்டும் இல்லையே. பிரிச்சல்னா குட்டி குட்டியாக நிறைய பாகங்கள் வந்துட்டுருக்கு, பகுதி வந்துட்டுருக்கு. அங்கங்கே வச்சு மைக்க வச்சுருவா. இப்படி மைக்க வச்சுருவா. அதை ஒருத்தர் என்ன பண்ணுவா, உட்காந்துட்டு ஒரு இது தட்டுவா. இது மட்டும் மலைக்கு பூரா ஒழிச்சுட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவா, அவர் என்ன பண்ணுவா, எடுத்து போகணும்னு வச்சா இதை அப்படி அடுத்த தட்டுவார். யஜுர்வேதம் ஒழிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி மாற்றி 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 சொல்கிற பாடலாம் சொல்லிகிட்டு இருப்பா. நம்ம சொல்கிற ஜபங்கள்லாம் எங்கே ஒழிக்கிறதுங்கிறது இவளுக்கு தெரியாது. அதை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருப்பா. இப்படி பண்ணி 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 நீங்கள் பார்த்தேன்னாக்க இந்தியா பூரா வேதம் வந்து பிரகாசித்து நன்னா கஷ்டங்கள் வந்தால் கூட நிவர்த்தியாகி சௌக்கியம் வருதுன்னாக்க வேதோ ரக்ஷதி ரக்ஷிதகான்னு சொன்ன மாதிரி பெரியவா சொன்ன பெரிய பெருமையில் அது மட்டுமா அத்தியனம் பண்ண போல ஆசிரியிச்சுன்னு இருக்கா திருப்பதியில். அவளை ஆசிரியிச்சா போகிறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு ஆசிரியிக்கிறான் திருப்பதியில். நாங்கள் எங்கிட்ட வாசவெல்லாம் நிறைய அத்தியனம் பண்ணலாம், நிறைய பேர் இங்கே இருந்துட்டுருக்கா. நிறைய பேர் வந்து அத்தியனம் பூர்த்தி ஆன உடனே என்ன பண்ணுவா, இதாவது கோவிலில் போய் சேர்ந்துருவா. அவள் என்ன பண்ணுவா, ஆற்றுல போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, கார்த்தால 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரங்கிற மாதிரி வேலை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாள். அவள் சம்பளம் கொடுத்துருவா. ஜென்மா பூரா இப்படியே இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு அப்போ குழந்தைகளெல்லாம் வசதி பண்ணி கொடுத்து, வீடு வாசல்லாம் கொடுத்து, எல்லாம் பண்ணி கொடுத்து எத்தனையோ பேர் வந்து ரிட்டையர் வந்திருக்கா இன்றைக்கி திருப்பதியில். அந்த ஸ்கீமை கொண்டு வந்தால் மகாபரிவா. எனக்கு தெரியும் என்ன, அதை காப்பாற்றினா போகிறோம். அது விருத்தியாயின்றிருக்கு. இப்போது திருப்பதி மட்டும் இல்லை, இப்போது காஞ்சிபுரத்தில், திருவானாக்காவலில், திருவையாறில், ஸ்ரீரங்கத்தில்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்குது. காரணம் பெரியவாளுடைய எண்ணங்கள் அதில் சுத்தம் இருந்ததுனால அப்பேற்பட்ட வேதத்தை காப்பாற்றிருக்கா. அதெல்லாம் நிறைய சொல்லுண்டே போகலாம் அதை பற்றி. ஆனால் நம்ம வந்து இப்போ பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ண யஜுர்வேத ஜடா பாராயணம் இருக்கோ இல்லையோ, அதில் நான் சொன்னேன் இல்லையா 10 வருஷம் யஜுர்வேதத்தில் மூலம்னு ஒரு சப்ஜெக்டு. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 3 அஷ்டகம், 1வது அஷ்டகம், 2வது அஷ்டகம், 3வது அஷ்டகம், அருணம் காடகம், இதெல்லாம் பிராமணன்னு பேர். இது ஒரு பாகம். அப்புறம் 1ஆம் காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம், 4ஆம் காண்டம், 5ஆம் காண்டம், 6ஆம் காண்டம், 7 காண்டங்கள். அப்புறம் வந்து பதம் கிரமம்னு ஒரு பிரிவு. அதே மாதிரி ருக்வேதத்தில் உண்டு. சாமவேதம் அதே மாதிரி தான், இதே மாதிரி தான். பூட அப்படியே கானம் ஒழிச்சுன்னே இருக்கும் சாமவேதம். சாமவேத பாடசாலை நிறைய இருந்துருக்கு. இப்போ 3 வேதங்கள், அதர்வ வேதமும் வந்து கொடுத்து பெரிவாக ஏற்பாடில்லை. குஜராத்தில் அது அழிஞ்சு போயிடுத்து. 2 பேர் பாக்கி இருந்தா. ஒரு பேர் வந்து வாசுதேவர் அப்படிக்கலான்னு பேர், அவர் தான் அடிச்சுட்டு இருந்தார். அவரை வச்சுட்டு மகாபரிவா இப்போ நிறைய பேர் இருக்குது அதர்வ வாசியவா. ஒவ்வொரு வேதமும் ஒரு உபாசனம் சொல்கிறது வச்சுக்கோங்க, வேறு சமாச்சாரம். இதை கொண்டு வந்தா சுக்ல யஜுர்வேதம் அதை தவிர நம்மளாம் சுக்ல இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து 4 வேதங்கள் எல்லாமே 7 வருஷம், 8 வருஷம், 9 வருஷம். அதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் பண்ணும்போது மூலம்னு ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். 3 அஷ்டகம், 7 காண்டங்கள், அதெல்லாம் மூலம். இது ஆட்சினா அடுத்த சப்ஜெக்ட் வந்து பதம். எப்படின்னு சொன்னாக்க நமஸ்தே ருத்ரமன்யவ பூதோ தைஷவே நமஹா, இது மூலம். அதை பிரிக்கிறது பதம் பதமாக. நமஹா தே ருத்ரா மன்யவே பிரிக்கிறது.
அதை தவிர இப்போ பதத்தை பிரிச்சாச்சு இல்லையா, பதங்களை 1 2 2 3 3 4 4 5ன்னு சேர்த்து சொல்லணும். லிங்க அது கிரமம். அதுக்கு அடுத்த பகுதி ஜட்டை. 1 2 2 1 1 2. இது பதம் இருக்கோலையோ, பின்னாலேயே பேட்டு வரும்போது பதங்கள்லாம் மாறும், அக்ஷதம் மாறும், அந்த கம்பங்கள்லாம் மாறும், சந்திகள்லாம் மாறும். அதெல்லாம் உள்வாங்கிட்டு சொல்லணும். அது ஜட்டை இப்போ சொல்ல போகிறோமே. அடுத்த சப்ஜெக்ட் கணம். கணம்ங்கிறது இன்னும் பெரிய சமாதானம். மூலத்துக்கு ஜாஸ்தி ஒற்று பண்ணால் போகிறோம், உரு போட்டால் வந்துடும், பதத்துக்கும் போகிறோம். கிரமம் ஜட்டை கணத்துக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் யோசித்து சொல்லணும். இதோட இது சேர்ந்தால் இந்த பதம் எப்படி வரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூல சம்மந்தப்பட்ட விஷயம். கிரமம் ஜட்டை எல்லாம். கணம் இருக்கோ இல்லையோ, இன்னும் பெருசு இது. 1 இப்போ நமஸ்தே ருத்ர மன்யவே, நமஹா தே ருத்ரா மன்யவேன்னு இருக்கோ இல்லையோ, 4 பதம். நமஸ்தே ருத்ர மன்யவே 4 பதம். நமஹா தே ருத்ரா மன்யவே இது பதம். கிரமம்னாக்க 1 2 2 3 3 4. நமஸ்தே தே ருத்ரா ருத்ர மன்யவே மன்யவ பூதோ இது கிரமம். இது ஜட்டைன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 2 1 1 2. நமஸ்தே தே நமோ நமஸ்தே. பதங்கள்லாம் ஆகே பீச்சே சொல்லிட்டு வரி ஹிந்தி வந்துடுது. பின்னால் பேட்டு வரும்போது அந்த சந்திகள்லாம் மாறுமோலையோ, அதை ரொம்பவே கவனிச்சு சொல்லணும். கொஞ்சம் மூல சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது கணம். கணம்ங்கிறத ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் 3 பதம் வேணும். நமஸ்தே தே நமோ நமஸ்தே ருத்ர ருத்ர தே நமோ நமஸ்தே ருத்ர. நமஸ்தே ருத்ர சொன்னோம் இல்லையா, இது பாருங்க. நமஸ்தே தே நமோ நமஸ்தே ருத்ர ருத்ர தே நமோ நமஸ்தே ருத்ர. இது பேட்டு வரும்போது பதங்கள்லாம் மாறுமோலையோ, இதை பெரியவள்லாம் வேதத்தை நல்லா உள்ள பூந்துண்டு உள்ள நுழைஞ்சு போட்டு இதெல்லாம் உள்ள வாங்கிட்டு இருக்கா பார்த்தேல. அதனால தான் அவள்லாம் தேவதா சாநித்தியம் உள்ளவா அப்படிங்கிற விஷயத்தை பெரியவா நிறைய சொல்லுவா. அப்பேற்பட்ட அத்தியனம் பண்ணும்போது கிரமாந்தம்னு ஒரு பிரிவு. அடுத்த பிரிவு கணாந்தம். ஜட்டகணம் வாசிக்கிறது. மூலமனைக்கும் ஒரே மாதிரி ஒரு இடம் நிற்கிறது. அப்புறம் ஜட்டகணம் வாசிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறதுங்கிறது அடுத்த பாடம். அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உபாத்தியாயம் பண்ணி வச்சுட்டு பூர்வாபருவம், கல்யாணம், சீமந்தம், ஷஷ்டி பூர்த்தி, உபநயனம் பண்ணி வைக்கிற மாதிரி பிரயோக விஷயங்கள். அடுத்தது இன்னொரு பாதை இருக்குது. அங்கேருந்து யாக யஜ்யம் பண்ணுறதுக்கு சோமயாகம், அப்தோர் யாகம், வாஜபேயம், அஸ்வமேதம் யஜ்யம் பண்ணுறதுக்கு வேறு சப்ஜெக்டு. இது வேறு, அது வேறு, அது வேறு. அதை தவிர வேத பாஷ்யம் வாசிக்கிறது இன்னொரு சப்ஜெக்டு. வேதம் என்ன சொல்கிறது, பாஷ்யம் என்ன சொல்கிறது, அர்த்தம் வேறு, பாஷ்யம் வேறு. அர்த்தங்கிறது பதத்துக்கு தான் அர்த்தம். பாஷ்யம் என்ன தெரியுமா, பதார்த்தம் வேறு, பாவார்த்தம் வேறு, சூக்ஷ்மார்த்தம் வேறு, லட்சியார்த்தம் வேறு. பதார்த்தம் ஒன்லி மீனிங் ஃபார் வேர்டு. சரியா சொல்றீங்களா? அது பதார்த்தம். அடுத்த லேயர் போகும்போது பாவார்த்தம், எதுக்காக அர்த்தம். அடுத்தது சூக்ஷ்மார்த்தம், உள்ள புகுந்து கவனிக்கிறது. அப்புறம் லட்சியார்த்தம். இப்படி பார்த்தேன்னா 4 அர்த்தம் வேறு மாதிரியா இருக்கும். இது வேத பாஷ்யம், அதுவே சமாச்சாரங்கள். இது எல்லாம் பார்த்தேன்னா இதையே மீறி அப்புறம் வேதாந்தம் வாசிக்கிறது, பகவத்கீதை வாசிக்கிறது, உபனிஷத்து வாசிக்கிறது, பிரம்மசூத்திரம் வாசிக்கிறது. வாசிச்சுட்டு அதை நோக்கி போகிறது. அதுக்கு ஆரம்பம் வேதந்தான். இதுக்கப்புறம் தான் எல்லாம் வரணுங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வாசி போகும்போது இப்போ நாங்கள்லாம் அத்தியனம் பண்ணும்போது என்ன பண்ணோம், கிரமாந்தி அத்தியனம் பண்ணோம். அப்புறம் உபாத்தியாய பிரவர்த்திக்கு வந்துட்டோம். கல்யாணம், சீமந்தம், உபநயனம் இல்லையா, சிராத்தங்கள், நல்லது கட்டுறது, இதெல்லாம் அவள்லாம் கரையேற்ற வேண்டாமா மந்திரத்தினால. முக்கியமாச்சு வேத பாஷ்யன்னாக்க. இப்போ படிச்சுட்டு என்னது படிக்கிறாள், இப்போ ரிசர்ச் பண்ணுறாளே, டாக்டர் பண்ணுறாளே, பண்ணிட்டு போயின்னு இருக்கா. அவள் பண்ணிட்டு தனியாக சிரிச்சிருப்பா, அவளே சிரிச்சுன்னு இருக்கா. என்ன பண்ணுற, ஆற்றுக்கும் குடும்பத்துக்கும் பண்ண துட்டு சேர்க்க வேண்டாமா. அவளுக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னா அது ஒரு பாடம் தானே, இது ஒரு பாடம் தானே. அந்த மாதிரி
கிரமாங்க வாசிட்டு இந்த மாதிரி உபாத்தியாயத்தை தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு லயம். நாங்களாம் அப்படி வந்து பார்த்தோம். அதில் எதுவும் வேண்டாம், வேதாத்தியனம் பண்ணிட்டு உலகத்தை காப்பாற்றினா போகிறோம் பெரியமா சொன்ன மாதிரி அப்படின்னு வச்சுட்டு அனவரதமும் வேதத்தை சொல்லிகிட்டே போகிறது அப்படிங்கிறது பெரியமா சொன்ன விஷயத்தை அவலம்பிச்சுண்டு லோகக்ஷேமாத்திரத்துக்காக தேவதா பிரீத்தியாக பண்ண வேண்டிய வேதத்தை சொல்லி கொடுத்து சிஷ்யா தயார் பண்ணி அது மாதிரியே பண்ணுறதுன்னு ஒரு கட்டம் இருக்கிறதுனால நாளைக்கு வரப்போகிறோம் இல்லையா. திருவாளக்கவர் லக்ஷ்மண கணபாடிகள் நல்ல படிப்பு. அவர் படிப்புன்னா அவர் யார் வாசித்தாலோ அவர் பெரிய ஒரு வித்வான் மட்டும் இல்லை, ஆச்சாரசீலர். அனுஷ்டானத்தில் மகாபெரிவா சொல்லுவா, அவளை ஒரு பேரை சொல்லாதேம்பா, புசிறி பெரியவான்னு சொல்லும்பா. ஒரு பேரை கூட சொல்லக்கூடாது, சொன்னால் தோஷங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புசிறி பெரியவான்னு சொல்லும்பா அவளை. அவர்கிட்ட அத்தியனம் பண்ணவர் தான் லக்ஷ்மண கணபாடிகள். அவர் உண்டோ வேலை உண்டோ, ஆற்றுல இது மாதிரி ஒரு வீடு யாரோ வாடகைக்கு வாங்கி கொடுத்துருக்கா, அவர் நடத்தின்னு இருக்கார். வெளியில் போகிறதே இல்லை. அவர் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பழைய ஆவர்த்தி புது ஆவர்த்தி சந்தை தெருவை பிரம்மஜ பிரஷ்னம் எல்லாத்தையும் ஒரு உட்காந்துண்டு எப்படி சொல்கிறாங்கிற மாதிரி நாங்கள்லாம் அன்றைக்கி இருந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரிக்டாக இருந்தோமோ அதே மாதிரியே அவர் பண்ணுறார். நான் நேரே பார்த்தேன் போன மாதம். இவர் சொன்னார் வரப்போகிறான்னு, அப்புறம் பார்க்கவே இல்லை. பார்க்கலாமே கிளம்பி போனேன். போனாக்க ஒரு நுழையும் போதே வேத கோஷம் திருவானக்காவலில் வடக்கு வீதியில் தெற்கு வீதியில் என்னை பார்த்து உட்காந்து வச்சுருவார். பேசின்னு இருந்தேன். அந்த மாதிரி ஈடுபாடோட பக்தியோட ஒரு என்னது ஒரு தெய்வ நம்பிக்கையோட பண்ணக்கூடிய ஒரு பெரியவர் நம்ம சமாஜத்துக்கு வந்து சொல்ல போகிறார். நம்மெல்லாம் அவசியம் இதை காதால் கேட்கணும். எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து உட்காந்துண்டு கண்ணு முடின்னு காதால் கேளுங்க. கேட்குறது குடும்பத்துக்கு பெரிய சௌக்கியம். என்னால் இதுதான் சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி வைக்கிற மாதிரி நம்மளாம் சிரத்தையாக இருந்துட்டுருக்கோம் இல்லையா. எல்லாம் நன்னா பண்ணுறேன். வரவாலும் சரி, நிர்வாகமும் சரி, குருக்களும் சரி, வாத்தியாரும் சரி ஈடுபாடாக பண்ணின்னு இருக்கா. அதெல்லாம் வந்து நம்ம அவசியம் பண்ணணுங்கிற சமாச்சாரத்தை அடுத்த மாதம் எனக்கு கூப்பிட்டுருந்தேன். அவள்லாம் மான்னுட்டும் உடம்பு எனக்கு உடம்பு இடம் கொடுக்கல, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால நான் வர்றது தெரியாது, எனக்கு எப்போயும் தெரியாது. அதனால இங்கே வந்திருக்கேனே. இப்போ கூட சொல்கிறேன், நான் அதோ 2 வாரத்தை பேசணுங்கிறதுக்காக வரல. இங்கே இந்த சமாஜம் எனக்கு கொடுத்த பெரிய விலாசம் இந்த சமாஜம்தான். அது எல்லாருக்கும் தெரியும். அது இந்த சமாஜம் இல்லைன்னா ராமநாத சாஸ்திரம் இல்லவே இல்லை. நானும் வேலை சொல்லி கொடுத்துட்டு இங்கே அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எத்தனையோ பெரியவாள்லாம் எனக்கு நிறைய கை தூக்கி விட்டுருக்காங்க. அந்த சமாஜத்துக்கு நான் காமிக்கிற நன்றிங்கிறது சமாஜத்தில் அதை பற்றி 2 வார்த்தை சன்னதியில் பேசுகிறது மட்டும்தான் அப்படிங்கிறது நான் ஒன்றா தெரிஞ்சுட்டுருக்கேன். எல்லோரும் எழுத்துட்டுருக்கா. இந்த சமாஜத்தை பார்த்தேன்னாக்க எல்லா விதமான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணமும் பார்த்தேன்னாக்க வேதத்தை தான் பேசுறது. காளிதாசன் இருந்தார் பார்த்தீங்களா, மகாகவி காளிதாசன் இருந்தார். சம்ஸ்கிருதத்தில் பெரிய பாண்டித்யம். அவர் ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், சாகுந்தலம் இந்த மாதிரி நிறைய கிரந்தம் பண்ணினார். எல்லாம் சமஸ்கிருத பாஷைக்காக பண்ணினார். நிறைய பண்ணினார். அவள் காவியத்தை வாசிச்சாச்சுன்னாக்க எல்லோரும் கெட்டிக்காரனாக ஆகிடுவா, பெரிய வித்வானாக ஆகிடுவா. ஒரு ஸ்லோகம் வாசிச்சா வரும். சதஸ்லோகேன பண்டிதகாம்பா அந்த மாதிரி பெரிய வித்வானவர். அவர் வேதாத்தியனம் பண்ணலை. ஆனால் எதெல்லாம் சொன்னாரோ வேதம் ஒத்துன்றதை பூரா அவர் சொல்லியிருக்கார். வேதத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ இது பார்த்தேன்னா எல்லா விதமான இதிகாசம் பார்த்தேன்னா வேதம் சொல்லாததான் தர்மம் சொல்லவே இல்லை. ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எங்கே போங்க வேதம் சொல்லாத ஆர்டரை தனியாக எகெயின்ஸ்டாக பேசவே இல்லை. என்ன பண்ணுறார் காளிதாசன், சுதக்ஷண திலீப நாயக்ஷன்னு ஒரு அனுஷ்டானத்துக்காக வசிஷ்டரை பார்க்க போயின்னு இருக்கா. கதை எங்கேயோ போயின்னு இருக்கா, அப்புறம் வச்சுக்கலாம். வசிஷ்டர் சொல்கிறார், திலீபா நீ வந்து ஏதோ ஜென்மாந்திரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நீ மேலோகத்தில் போயின்னு இருக்கும்போது காமதேனுன்னு ஒரு பசு இருந்திருக்கு. அந்த பசு இருக்கும்போது நீ என்ன அவசரத்தில் என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, இப்படி பிரதட்சணமாக போகணும் இல்லையோ, போகாதுக்கு அப்பிரதட்சணமாக போட்டியோ இல்லையோ, அந்த தோஷம்தான் உனக்கு இந்த ஜென்மால புத்திர பிராப்தி இல்லை. திரிகால ஞானம் இல்லையா அவர்? அப்படியா சுவாமின்னு என்ன பண்ண சொல்லுவோங்கிறவர் அவர். இந்த ஜென்மாவில் என்கிட்ட உள்ள நந்தினி இருக்கோ இல்லையோ, அந்த நந்தினியை வந்து
நீ 21 நாள் அதை சுசுரூஷிச்சு அழைச்சின்னு போய் அதை மேய்ஞ்சு கொண்டு குளிப்பாட்டி சாணி எல்லாம் அள்ளி எல்லாம் பண்ணி சுசுரூஷை பண்ணு. 21 நாளைக்கு பண்ணியாச்சுன்னா அவனுக்கு புத்திர பிராப்தி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வருது. கதையில் ரஜந்தான் இவர் சொல்கிறார். இவர் யார்? சிஸ்டர் சொல்கிறார். ததாஸ்தும் சொல்லிட பண்ணுறார். சொல்லியாச்சுன்னா ஒரு வேலை பெரிய சக்கரவர்த்தி இல்லையா திலீபன் இருந்தும் கூட அவர் சொன்னாங்கிறதுக்காக அந்த நந்தினியை மாட்டு தொழுவத்தில் அழைச்சின்னு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி 21 நாளைக்கு அதை பண்ணிட்டுருக்கா. அப்புறம் கதை நிறைய கதை இருந்துட்டுருக்கு. அது அப்புறம் இன்னொரு நான் பேசிக்கலாம். அப்போ என்ன ஆச்சு? ஒரு சந்தர்ப்பத்தில் 6 ஸ்லோகத்தில் சுதக்ஷணன்னு சொல்லக்கூடிய வாம்படியாலும் சுதக்ஷணையும் திலீபனும் எப்படி பராமரிச்சா அப்படிங்கிறத காளிதாசன் சொல்கிறார். அவர் 6 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? சாயே பதாம் பூபதிரன் வகச்சது. திலீபனை சுதக்ஷிணை எப்படி நிழல் தொடர்ந்து போகுமோ அதே மாதிரி அவன் பண்ணக்கூடிய அந்த அனுஷ்டானத்தை சுதக்ஷிணை கூடவே இருந்து பின்னாலேயே போய் கூடவே இருந்து அவ்வளோ அனுஷ்டிச்சா அப்படின்னு சொல்லும்போது எப்படி நிழல் மாதிரி தொடர்ந்து வருமோ தொடர்ந்து போய் சுதக்ஷிணை அனுஷ்டிச்சா அந்த விரதத்தைன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சாயேவதாம் பூபதி அன்பகச்சது. நிழல் மாதிரி தொடர்ந்து போனான்னு சொல்கிறார் அவர் காளிதாசன். உபமானம் இருக்குல்ல, உபமானம் கரெக்டாக இருக்கும்னு தப்பவே தப்பாது, கரெக்டாக அதே மாதிரி இருக்கும் சொன்னார். அவருக்கு சந்தேகம் வந்துருந்தான். நிழல் மாதிரி சொன்னோம் இல்லையா, இங்கே லைட் இருந்தாக்க நாங்கள் நிற்கும்போது என்னுடைய நிழல் பின்னால் வரும் இல்லையா. லைட் அங்கே போயிடுது, நான் இங்கே இருக்கேன், இப்போ நிழல் எங்கே இருக்கும்? இங்கே வரும். தொடர்ந்துங்கிற வார்த்தை இப்போ பொருந்தாதோ இல்லையோ? அப்படி யோசிச்சாரா? இது தப்புன்னு என்ன சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில்? ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதி நண்பகச்சது. ஸ்ருதின்னு சொல்லக்கூடிய வேதத்தை எல்லா ஸ்மிருதியும் அதுக்கு அனுசரிச்சே பேசுமோ அதே மாதிரி திலீபனை சுதக்ஷனை அனுசரிச்சுட்டு போனா. இது என்னன்னு கேட்டாக்க வேதத்துக்கு விரோதமாக ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படிங்கிற சமாச்சாரத்தை சொன்னது யார்? காளிதாஸ். அப்பேற்பட்ட வேதத்தை அதை நம்ம அதை அர்த்தம் பார்க்கறது, அர்த்தம் பார்த்து விட்டு நம்ம என்ன சொல்கிறது முடித்து கொண்டு வர்றது எனக்கு வேண்டான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டா நம்ம சாப்பிட்லாம், திருப்தியாக இருந்துட்டுருப்போம். என்ன சமைக்கிறா, உப்பா உரப்பா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. திருப்தியாக இருக்கோ இல்லையோ, புஷ்டியாக இருக்கோ இல்லையோ, ஆரோக்கியமாக இருக்கோ இல்லையோ, நமக்கு அது போருமேங்கிறேன் நான் இங்கே இல்லையா. அது மட்டும் இல்லை, அப்படி சார் அது அர்த்தம் தெரியாமல் வாசிக்கிறது. அர்த்தம் தெரிஞ்சா பண்ண போறியா நீ பண்ணுறதுக்கு அவன் அருள் இருந்தால் பண்ணுவே நீ. இது சும்மா அது வேண்டாங்கிறதுக்கு இவாழ்கிட்டலாம் பேசும்போது இவாழ்கிட்ட பதில் சொல்லாதேங்கிறது தெரியுமோ இல்லையோ, விலகிடுங்கிறது நமக்கு தோஷமாக. அது அவள் ஒன்றும் பண்ணுறதுக்காக கேட்கலாவா, நம்மளுடைய விஷயத்தை இல்லைன்னு ஆக்கணும் அதுக்காக பேசுகிறாவா. அவள்கிட்ட பேசாதேங்கிற சாஸ்திரத்தில். அப்பேற்பட்ட அதை பண்ணாதைக்கு நிறைய பூஜை ஜபம் ஹோமம் அதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு செங்கலும் பகவான் நாம சொல்லுவோங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி ஆச்சாரியர் வந்திருக்கிற நமக்கு சொல்கிறது கேட்குற மாதிரி அதெல்லாம் அவள் தான் கொண்டு விட்ருக்கா. அப்படிங்கிறத என்ன சொல்கிறது? சுஸ்திவாசனம் வேதம் சாநித்தியம் பூஜை ஹோமாலங்க. கிருத்திகா பாராயணம் முக்கியமான விஷயம். ஒரு கோவில் என்ன தெரியுமா, வேதத்தில் எல்லா நாளுமே வேத பிரீத்தியான நாள் தான். அதில் முக்கியமாக எல்லா கோவிலையும் பண்ணுறக்கூடிய காரியம் கிருத்திகா வேத பாராயணம். கிருத்திகா மாதம் பூரா சூன்ய மாதங்கிறான். அதில் மனசு கட்டமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம் 44 நாளைக்கு வரப்படாதுன்னா நிறைய உபாசனை இருந்தாலும் கூட வேதத்தை சொல்லியாச்சுன்னா கஷ்டங்கள்லாம் அந்த ஊரில் வராது அப்படிங்கிற மாதிரி கிருத்திகா பாராயணம். நான் பேர்ந்த சந்தர்ப்பத்தை நூறடி போயிருந்தேன், நூறடிக்கு போயிருந்தேன். நூறடியில் அங்கே பார்த்த உடனே எத்தனை பிராமணா 100 பேர் இருந்தான் அன்றைக்கி. வேறு கிரம பாராயணம். இங்கே 50 பேர், இங்கே 50 பேர், 2 கட்சியாக. அதில் இப்போ நமஸ்தே தே ருத்ரா ருத்ரவன்யவேங்கிற மாதிரி 7 காண்டத்தையும் 48 நாளைக்கு சொல்லுவாங்க. அது சொல்லி 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 வேதோ ரட்சிதாங்கிற மாதிரி வேதத்தை ரட்சிக்க கோவிலில் சுவாமிக்கு சாநித்தியம் நிறைய ஏறின்ட்டுருக்கு. இப்போ சொல்கிற விஷயம் நாங்கள் அதுக்காக தான் யாரோ சொன்னால்
கேரளா கோவிலில் வந்து சாநித்தியம் ஜாஸ்தியும்பா. நம்ம ஊர்லேயும் உண்டு, அப்படி அர்த்தம் கிடையாது. காரணம் முழுக்க 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 தேவதை ஆராதனம், வேத ஆராதனை, வேத பிராமண ஆராதனை. அப்பேற்பட்ட இந்த சமாஜத்தில் நம்ம உங்கள் முயற்சி, உங்களுடைய புண்ணிய பலம், அந்த பலம்லாம் ஒன்றா சேர்ந்துண்டு நிறைய வேதம் சொல்கிற மாதிரி ஜடபாரணம் பண்ணுற மாதிரி வந்திருக்கான்னா நம்மளாம் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளாம் ஒரு கரண்டி மாதிரி தான். நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளை பண்ண வைக்கிறது யார்? யோசிச்சு பாருங்க, நீங்கள் பகவான் தானே. அப்பேற்பட்ட நல்ல சாநித்தியமான ஒரு க்ஷேத்திரம் அது. இது க்ஷேத்திரம் சொன்னால் அதுதான் சரி. என்ன கோவில் சமாஜம் பொறுத்து சொல்கிறோம் இல்லைங்களே, இது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அது காசி மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி புண்ணிய க்ஷேத்திரம் சொன்னால் அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் ஈஸ்வர பிரீதியாக லோகக்ஷேமார்த்தத்துக்காக பண்ணக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேத ஜடாபாராயணம் அவள் சிஷ்யாலே வரப்போகிறாங்க. தினம் கண்ணால் பாருங்க, அதை கண்ணால் பார்க்குறது பெரிய புண்ணியம். இதுதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் விஷயத்துக்கு சொல்லுங்க, வரட்டும். இன்னொரு விஷயத்தோடு சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம்மளுடைய க்ஷேமத்தை சம்பாதிக்கிறதுக்கு பூஜை ஜபங்கள் ஹோமம் பாராயணம் ஆராதனை எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களே. அதை தவிர நம்ம உபாசனை வந்து 3 விதமாக இருந்துருக்கு. 3 விதம். அந்த க்ஷேமம் இருக்கோ இல்லையோ, இகக்ஷேமம் பரக்ஷேமம். இக பர சௌக்கியம் சொல்கிற போலியோ, இகக்ஷேமம் இம்மை மறுமை, ஐஹிகம் ஆமுஷ்மிகம். அதில் க்ஷேமத்தை அடையிறதுக்கு 3 காரியம் பண்ணுங்கிற மனுஷனாக பிறந்தாச்சுனாக்க என்ன தெரியுமா? 3 பண்ணியே ஆகணும். அது கேள்வி கேட்கப்படாது. மந்திர உச்சாரணம், திரவிய தியாகம், காய கிளேசம். மந்திர உச்சாரணம், திரவிய தியாகம், காய கிளேசம். இது 3 சேர்ந்து தான் நம்ம பக்தியை வந்து பூர்த்தி ஆக்கிறதான். அதில் மந்திர உச்சாரணம் எதெல்லாம் நமக்கு தெரியுமோ, வேதமோ ஸ்லோகமோ இதிகாசமோ புராணமோ சஹஸ்ரநாமமோ விஷ்ணு சஹஸ்ரநாமமோ ராமாயணமோ பாகவதமோ நாராயணியமோ எதெல்லாம் தெரியுமோ, காயத்ரி ஜபமோ எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து நிறைய மந்திர உச்சாரணம் வாயினால் சொல்லணும். மந்திர உச்சாரணம் நிறைய பண்ண அதன் வழியாக பக்தியை தெரிவித்து க்ஷேமத்தை அடைகிறது மந்திரோச்சாரணம். காய கிளேசம், உடம்புல சிரமங்கள்லாம் அடையணும்னு சரியா பார்த்தீங்கன்னா பாப நிவர்த்திக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பிராஜாபத்திய தப்த சாந்திராயனன்னு நிறைய பாபத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுட்டா. இதெல்லாம் பண்ணால் அதுக்கு என்ன பாபம்னு பேர், ஏதோ பிராஜாபத்தியம்னு பேர். ஜாஸ்தி பண்ணுறிக்கியா பாவம் பண்ணுறிக்கியா, அதுக்கு இப்படிலாம் பண்ணணும், அதுக்கு தப்தம்னு பேர். இன்னும் நிறைய பண்ணுறிக்கியா, அதுக்கு பேர் சாந்திராயனம் மாறி பேர் வச்சுட்டாங்க. அதில் பிராஜாபத்திய கிருஷ்ணன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாவா? என்னதான் நம்ம கோவிலுக்கு போகிறோம், வாங்க ராமச்சந்திர வாத்தியார், கோவிலுக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் கூட முதல் ரொம்ப ஈஸியான கிருஷ்ணன் என்ன தெரியுமோ இல்லையோ, 10 நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடுன்னாக்க எதெல்லாம் சாப்பிடணுமோ அதை தான். நான் உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டான்னு, அபக்ஷிய பக்ஷணம் அபோஜ்ய போஜனம் பேசவே இல்லை. எதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காளோ அந்த சாப்பாட்லேயே எதெல்லாம் உண்டோ அதை 10 நாளைக்கு மத்தியானம் மட்டும் சாப்பிடணும். அடுத்த 10 நாளைக்கு என்ன தெரியுமா? பகல் பட்னி இருந்துட்டு ராத்திரி வேளையில் மத்தியானம் என்ன சாப்பிட்டோமோ 10 நாளைக்கு அந்த நல்ல உணவில் பாதி சாப்பிடணும் 10 நாளைக்கு இல்லையா? பிராஜாபதி. அடுத்த 10 நாளைக்கு யாராவது கொடுத்தா சாப்பிடணும். இன்னும் நேற்றுக்கு இங்கே சாப்பிட்டே ஒன்று பார்த்தேனே, இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடலையா, ஒன்றும் சாப்பிடலாம் சொல்லணுமா? கேட்கப்படாது. ஏதாவது அவங்க திரட்டுமா, அதெல்லாம் வேண்டாம் சொல்லணுமா? இப்போ நீ சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிற சாப்பிட, சரி கொடுங்க சாப்பிட்றேன். அப்பவும் பார்த்தேன்னாக்க இந்த உணவு தான். அபக்ஷிய பக்ஷணம் அபோஜ்ய போஜனம் கிடையாது. எதெல்லாம் சாப்பிட்லான் இருக்கோ அதை சாப்பிடுங்கிற. அப்படி 10 நாளைக்கு.
அதை தவிர 10 நாளைக்கு சுத்த மௌன விரதம். மௌனமாக இருந்துடணும். யாராவது பேசினாக்க எழுதி காமிக்கலாம், கைஞ்சாலை காமிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு காஷ்ட மௌனம். காஷ்டம்னா கட்டைன்னு பேர். கட்டை மாதிரி அப்படியே இருக்கணும். இங்கே இது சில பாபத்துக்கு இது ஒரு பிராயசித்தங்கிற இல்லையா? அப்புறம் சொல்லி பாடுங்கோ. மந்திர வச்சாருன்னு காய கிளேசம் நன்னா கேட்டுங்கோ. இப்போது மலைக்கு போயிட்டுருக்கோம், உபவாசம் இருந்துட்டுருக்கோம், அங்கே பிரதட்சணம், பட்னி இருந்துட்டுருக்கோம். இதெல்லாம் காய கிளேசம் பண்ணினா தான் பக்தி பண்ண முடியும். உண்டியில் 100 ரூபா போட்டாச்சுன்னு இட்லி தண்ணி பிரயோஜனம் இல்லை. காய கிளேசம் முக்கியம். பக்தியை அடையிறதுக்கும் பாபத்தை போக்கிக்கிறதுக்கும் ஈஸ்வர சாட்சா்காரத்துக்கும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கும் காய கிளேசம் பண்ணி ஆகணும். அதான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா? ஸ்ராத்த பக்ஷம்பா. இந்த பக்ஷம் பூரா என்ன பண்ணுவா? க்ஷவரம் பண்ணிக்க மாட்டா, வெளில போக மாட்டா, ஒரு வேளை சாப்பிடுவா. அதெல்லாம் இருந்தால் தான் பிதிருபக்தி சித்திக்கும். அது இல்லையா? ஒரு நாள் இருந்தால் போகாதா? அது வேலை சொல்கிறதுக்கு ஒரு பக்ஷம் இரு, முடியலையா 10 நாள் இரு, அதுவும் முடியலையா 5 நாள் இரு, அதுவும் முடியலையா 3 நாள் போகிறோம், அதுவும் முடியலையா முதனா இருந்தால் போகிறோம், அதுவும் முடியலையா கார்த்தால நிறைய தட்சணை பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை? உன்னால் முடியும் போலையோ? உனக்கு புண்ணியச பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ந பாப பலமிச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனதாக. புண்ணிய பலம் மட்டும் வேணும். எப்படிலாம் சமாளிக்கலாம்? பணம் கொடுத்துடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா? நீ கொடு, நான் வாங்கிக்கிறேன், வேண்டாங்கல்ல. பாபம்லாம் போகும் நினச்சிக்காத. எதுக்கும் சொன்னால் 2வது பட்சம் அடுத்த ஆப்ஷன் அதை எடுத்துக்கிறது அடுத்தபடியா நீ. அந்த மாதிரி மந்திரோச்சாரணம் காய கிளேசம் அதே பண்ணிக்கணும். பெரியவாள்லாம் ரிஷிகள்லாம் இத்தனை மந்திரம் பண்ணிருக்காளே, சித்திக்கிறது இல்லையா? அவள்லாம் ஜபிச்சாங்கிறதுக்காக மட்டும் சித்திக்கலாது. அவள்லாம் மழை பார்க்காத, வெயில் பார்க்காத, குளிர் பார்க்காதக்கு, சாப்பிடாதக்கு கழங்கத்தை 2 பண்ணி ஜபிச்சிருக்காளே. அவள்லாம் பண்ணி கொடுத்த அந்த சொத்தை வச்சுண்டு நம்ம பண்ணுறதுக்கு திரு முழிச்சுட்டு இருக்கோம். எப்படி ஏமாத்தலாம் பார்த்துட்டு இருக்கோம். என்னைய செயல் சொல்கிறேன்னு. அதனால் நான் சொல்கிறேங்களும் பண்ணுறமோ பண்ணலையோ நம்ம தர்மத்தை உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிண்டா பாப நிவர்த்தியாது. அது மட்டும் இல்லை, உள்வாங்கிண்டாச்சுன்னாக்க சந்தர்ப்பம் வரும்போதோ உன் கிருப்பத்தை வச்சுக்கொண்டு நம்மளும் பண்ண முடியும். நேற்று யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? ஆந்திரா சொன்னேன், ஆந்திராக்காரா. இப்போ பெரியவா வந்திருக்காளே, அவள் ஆந்திராவா 3வது பெரியவா வந்திருக்காளே. அனுஷ்டானம்னா அனுஷ்டானத்தில் ரொம்ப திருடமாக இருக்கார் அவர். திருடமாக இருந்தால் பெரியவான்னு இல்லை, மகான் இல்லை, நமக்கும் உண்டு. அனுஷ்டானத்தோடு பண்ணக்கூடிய பூஜைக்கு பலன் நிறைய உண்டு. அதே சமயத்தில் உடம்பு இடம் கொடுத்தா தான். அங்கேயே வர என்ன கஷ்டப்படுத்திண்டு அன்றைக்கி சொன்ன ராமநாத சாட்சி சொன்னான்னு இருக்கக்கூடாது. அது பதே வரணும். பதே வந்துட்டே இருந்தால் ஈஸியாக இருக்கும். திடீர்னு எமோஷனில் கதையை கேட்டுட்டு புராண வைராக்கியம் பிரயோஜனம் இல்லையே. இது புராண வைராக்கியம் வரக்கூடாது. என்ன அப்படியே வரணும். இங்கே மந்திரோச்சாரணம் காய கிளேசம் திரவிய தியாகம். அடுத்தபடியாக இந்த ஸ்ரீமாத கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தா உண்மையாக தெரியும் நமக்கு. அது சம்பாதிச்ச திரவியம் போகிற எதுக்கு சம்பாதிச்சிருக்கோம்? செலவு பண்ண சம்பாதிச்சிருக்கோம். செலவு பண்ணால் எது செலவு? அடுத்த கேள்வி. பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை 3 வெவ்வேறு கிரந்தங்கள் இல்லையா? 3 சொல்கிற. பகவத்கீதை 18 அத்தியாயம், பிரம்மசூத்திரம் பெருசு, இன்னொன்று அடுத்த உபனிஷத்து. இது எல்லாமே வேதாந்த கிரந்தங்கள். வேதாந்தம் என்ன சொல்ல தெரியுமோ? எதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியோ, எதெல்லாம் உன்னை சுற்றி இருந்துருக்கோ அதெல்லாம் வெறும் எல்யூஷன், பொய். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்ம சத்தியம் இந்த பிரபஞ்சம் யூனிவர்சல் இருக்க அது அப்படியே பொய்ங்கிறது சொல்கிறது. எது? பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை எல்லாம் பொய்ங்கிறது. எல்லாம் பொய். நீ பார்க்குறதெல்லாம் பொய், மறையக்கூடியது இருக்குங்கிறிய. அதுக்கு மாயேன்னு சொல்லலாம். அழகாக சொன்னாக்க எதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறியோ அதெல்லாம் மறையக்கூடிய வஸ்து.
உண்டுங்கிறிய இல்லைன்னு புரிய. ஒரு நாளைக்கு உன்னை விட்டு அதெல்லாம் போகிறது. போகலாம், போகாமல் இருக்கலாம். நீ அதை விட்டு போகிற வருப்பாளா? பொய்ன்னா என்னது? பிரம்ம சத்தியம், பிரம்மந்தான் சத்தியம், பாக்கியெல்லாம் ஜெகத்னா அந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படியே பொய்யுங்கிறது என் கருத்து இல்லையா? அது சொல்லும்போது பணங்காசு பொய்யுங்கிறது வேதம் ஒரு இடத்துல. சம்பாத்தியம் பண்ணுறியோ இல்லையோ, பணங்காசெல்லாம் ரொம்ப பொய்யுங்கிறது. பணங்காசு பொய்ய சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டால் சொல்லு. கிருத்திகா பாராயணம் முக்கியமான விஷயம். ஒரு கோவில் என்ன தெரியுமா? வேதத்தில் எல்லா நாளுமே வேத பிரீத்தியான நாள் தான். அதில் முக்கியமாக எல்லா கோவிலையும் பண்ணுறக்கூடிய காரியம் கிருத்திகா வேத பாராயணம். கிருத்திகா மாதம் பூரா சூன்ய மாதங்கிறான். அதில் மனசு கட்டமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம். 44 நாளைக்கு வரப்படாதுன்னா நிறைய உபாசனை இருந்தாலும் கூட வேதத்தை சொல்லியாச்சுன்னா கஷ்டங்கள்லாம் அந்த ஊரில் வராது அப்படிங்கிற மாதிரி கிருத்திகா பாராயணம். நான் பேர்ந்த சந்தர்ப்பத்தை நூறடி போயிருந்தேன். நூறடிக்கு போயிருந்தேன். நூறடியில் அங்கே பார்த்த உடனே எத்தனை பிராமணா 100 பேர் இருந்தான் அன்றைக்கி. வேறு கிரம பாராயணம். இங்கே 50 பேர், இங்கே 50 பேர், 2 கட்சியாக. அதில் இப்போ நமஸ்தே தே ருத்ரா ருத்ரவன்யவேங்கிற மாதிரி 7 காண்டத்தையும் 48 நாளைக்கு சொல்லுவாங்க. அது சொல்லி 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 வேதோ ரட்சிதாங்கிற மாதிரி வேதத்தை ரட்சிக்க கோவிலில் சுவாமிக்கு சாநித்தியம் நிறைய ஏறின்ட்டுருக்கு. இப்போ சொல்கிற விஷயம் நாங்கள் அதுக்காக தான் யாரோ சொன்னால் கேரளா கோவிலில் சாநித்தியம் ஜாஸ்தியும்பா. நம்பூர்லேயும் உண்டு, அப்படி அர்த்தம் கிடையாது. காரணம் முழுக்க 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 தேவதை ஆராதனம், வேத ஆராதனை, வேத பிராமண ஆராதனை. அப்பேற்பட்ட இந்த சமாஜத்தில் நம்ம உங்கள் முயற்சி, உங்களுடைய புண்ணிய பலம், அந்த பலம்லாம் ஒன்றா சேர்ந்துண்டு நிறைய வேதம் சொல்கிற மாதிரி ஜடபாரணம் பண்ணுற மாதிரி வந்திருக்கான்னா நம்மளாம் ஒரு என்ன சொல்கிறது, நம்மளாம் ஒரு கரண்டி மாதிரி தான். நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளை பண்ண வைக்கிறது யார்? யோசிச்சு பாருங்க நீங்கள், பகவான் தானே. அப்பேற்பட்ட நல்ல சாநித்தியமான ஒரு க்ஷேத்திரம் அது. இது க்ஷேத்திரம் சொன்னால் அதுதான் சரி. என்ன கோவில் சமாஜம் பொறுத்து சொல்கிறோம் இல்லைங்களே, இது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அது காசி மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி புண்ணிய க்ஷேத்திரம் சொன்னால் அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் ஈஸ்வர பிரீதியாக லோகக்ஷேமார்த்தத்துக்காக பண்ணக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேத ஜடா பாராயணம். அவள் சிஷ்யாலே வரப்போகிறாங்க. தினம் கண்ணால் பாருங்க. அது கண்ணால் பார்க்குறது பெரிய புண்ணியம். இதுதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் விஷயத்துக்கு சொல்லுங்க, வரட்டும். இன்னொரு விஷயத்தோடு சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம்மளுடைய க்ஷேமத்தை சம்பாதிக்கிறதுக்கு பூஜை ஜபங்கள் ஹோமம் பாராயணம் ஆராதனை எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களே. அதை தவிர நம்ம உபாசனை 3 விதமாக இருந்துருக்கு. 3 விதம். அந்த க்ஷேமம் இருக்கோ இல்லையோ, இகக்ஷேமம் பரக்ஷேமம். இக பர சௌக்கியம் சொல்கிற போலியோ, இகக்ஷேமம் இம்மை மறுமை, ஐகிகம் ஆமுஷ்மிகம். அதில் க்ஷேமத்தை அடையிறதுக்கு 3 காரியம் பண்ணுங்கிற மனுஷனாக பிறந்தாச்சுனாக்க என்ன தெரியுமா? 3 பண்ணி ஆகணும். அது கேள்வி கேட்கப்படாது. மந்திர உச்சாரணம், திரவிய தியாகம், காயக்லேசம். மந்திர உச்சாரணம், திரவிய தியாகம், காயக்லேசம். இது 3 சேர்ந்து தான் நம்ம பக்தியை பூர்த்தியாக்குறது தான். அதில் மந்திர உச்சாரணம் எதெல்லாம் நமக்கு தெரியுமோ, வேதமோ ஸ்லோகமோ இதிகாசமோ புராணமோ சஹஸ்ரநாமமோ விஷ்ணு சஹஸ்ரநாமமோ ராமாயணமோ பாகவதமோ நாராயணியமோ எதெல்லாம் தெரியுமோ, காயத்ரி ஜபமோ எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நிறைய சொல்லு. மந்திர உச்சாரணம் வாயினால் சொல்லணும். மந்திர உச்சாரணம் நிறைய பண்ண அதன் வழியாக பக்தியை தெரிவித்து க்ஷேமத்தை அடைகிறது மந்திரோச்சாரணம். காயக்லேசம் உடம்பில் சிரமங்கள்லாம் அடையணும்னு சரியாக பார்த்தோம்னா பாப நிவர்த்திக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பிராஜாபத்திய தப்த சாந்திராயனன்னு நிறைய பாபத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுட்டான். இதெல்லாம் பண்ணால் அதுக்கு என்ன பாபம்னு பேர், இது பிராஜாபத்தியம்னு பேர். ஜாஸ்தி பண்ணுறீக்கியா தாபம், பாவம் பண்ணுறீக்கியா,
அதுக்கு இப்படிலாம் பண்ணணும். அதுக்கு தப்தன்னு பேர். இன்னும் நிறைய பண்ணிருக்கிய. அதுக்கு பேர் சாந்திராயணம். பாரி பேர் வச்சுட்டாங்க. அதில் பிராஜாபத்திய கிருஷ்ணன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாவா, என்னதான் நம்ம கோவிலுக்கு போகிறோம், வாங்க ராமச்சந்திர வாத்தியார், கோவிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் கூட முதல் ரொம்ப ஈஸியான கிருஷ்ணன் என்ன தெரியுமோ இல்லையோ, 10 நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடுன்னாக்க எதெல்லாம் சாப்பிடணுமோ அதை தான். நான் உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டான்னு. அபக்ஷிய பக்ஷணம் அபோஜ்ய போஜனம் பேசவே இல்லை. எதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காளோ அந்த சாப்பாட்லேயே எதெல்லாம் உண்டோ அதை 10 நாளைக்கு மத்தியானம் மட்டும் சாப்பிடணும். அடுத்த 10 நாளைக்கு என்ன தெரியுமா, பகல் பட்னி இருந்துட்டு ராத்திரி வேளையில் மத்தியானம் என்ன சாப்பிட்டோமோ 10 நாளைக்கு அந்த நல்ல உணவில் பாதி சாப்பிடணும் 10 நாளைக்கு இல்லையா பிராஜாபதி. அடுத்த 10 நாளைக்கு யாராவது கொடுத்தா சாப்பிடணும். இன்னும் நேற்றுக்கு இங்கே சாப்பிட்டே ஒன்று பார்த்தேனே, இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடலையா, ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்லணுமா, கேட்கப்படாது. ஏதாவது அவங்க திரட்டுமா, அதெல்லாம் வேண்டாம் சொல்லணுமா. இப்போ நீ சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிற சாப்பிட, சரி கொடுங்க சாப்பிட்றேன். அப்பவும் பார்த்தேன்னாக்க இந்த உணவு தான். அபக்ஷிய பக்ஷணம் அபோஜ்ய போஜனம் கிடையாது. எதெல்லாம் சாப்பிட்லான் இருக்கோ அதை சாப்பிடுங்கிற. அப்படி 10 நாளைக்கு. அதை தவிர 10 நாளைக்கு சுத்த மௌன விரதம், மௌனமாக இருந்துடணும். யாராவது பேசினாக்க எழுதி காமிக்கலாம், கைஞ்சாலை காமிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நாளைக்கு காஷ்ட மௌனம். காஷ்டம்னா கட்டைன்னு பேர். கட்டை மாதிரி அப்படியே இருக்கணும். இங்கே இது சில பாபத்துக்கு இது ஒரு பிராயசித்தங்கிற இல்லையா. அப்புறம் சொல்லி பாடுங்கோ, மந்திர வச்சாருன்னு காய கிளேசம் நன்னா கேட்டுங்கோ. இப்போது மலைக்கு போயிட்டுருக்கோம், உபவாசம் இருந்துட்டுருக்கோம், அங்கே பிரதட்சணம், பட்னி இருந்துட்டுருக்கோம். இதெல்லாம் காய கிளேசம் பண்ணினா தான் பக்தி பண்ண முடியும். உண்டியலில் 100 ரூபா போட்டாச்சுன்னு இட்லி தண்ணி பிரயோஜனம் இல்லை. காய கிளேசம் முக்கியம். பக்தியை அடையிறதுக்கும் பாபத்தை போக்கிக்கிறதுக்கும் ஈஸ்வர சாட்சா்காரத்துக்கும் ஆத்ம சாட்சா்காரத்துக்கும் காய கிளேசம் பண்ணி ஆகணும். அதான் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, ஸ்ராத்த பக்ஷம்பா. இந்த பக்ஷம் பூரா என்ன பண்ணுவா, க்ஷவரம் பண்ணிக்க மாட்டா, வெளில போக மாட்டா, ஒரு வேளை சாப்பிடுவா. அதெல்லாம் இருந்தால் தான் பிதிருபக்தி சித்திக்கும். அது இல்லையா, ஒரு நாள் இருந்தால் போகாதா. அது வேலை சொல்கிறதுக்கு ஒரு பக்ஷம் இரு, முடியலையா 10 நாள் இரு, அதுவும் முடியலையா 5 நாள் இரு, அதுவும் முடியலையா 3 நாள் போகிறோம், அதுவும் முடியலையா முதனா இருந்தால் போகிறோம், அதுவும் முடியலையா கார்த்தால நிறைய தட்சணை பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலை. உன்னால் முடியும் போலியோ. உனக்கு புண்ணியச பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ந பாப பலமிச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனத்தக. புண்ணிய பலம் மட்டும் வேணும். எப்படிலாம் சமாளிக்கலாம், பணம் கொடுத்துடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் வேண்டாங்கல. பாபம்னா போகும் நினச்சிக்காத. எதுக்கோ சொன்னால் 2வது பட்சம் அடுத்த ஆப்ஷன் அதை எடுத்துக்கிறது அடுத்தபடியா நீ. அந்த மாதிரி மந்திரோச்சாரணம் காய கிளேசம் அதே பண்ணிக்கணும். தெரியவாள்லாம் ரிஷிகள்லாம் இத்தனை மந்திரம் பண்ணிருக்காளே சித்திக்கிறது இல்லையா. அவள்லாம் ஜபிச்சாங்கிறதுக்காக மட்டும் சித்திக்கலாது. அவள்லாம் மழை பார்க்காத, வெயில் பார்க்காத, குளிர் பார்க்காதக்கு, சாப்பிடாதக்கு, கழங்கத்தை 2 பண்ணி ஜபிச்சிருக்காளே. அவள்லாம் பண்ணி கொடுத்த அந்த சொத்தை வச்சுண்டு நம்ம பண்ணுறதுக்கு திரு முழிச்சுட்டு இருக்கோம். எப்படி ஏமாத்தலாம் பார்த்துட்டு இருக்கோம். என்னைய செயல் சொல்கிறேன்னு. அதனால் நான் சொல்கிறேங்களும் பண்ணுறமோ பண்ணலையோ நம்ம தர்மத்தை உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிண்டா பாப நிவர்த்தியாது. அது மட்டும் இல்லை, உள்வாங்கிண்டாச்சுன்னாக்க சந்தர்ப்பம் வரும்போதோ உன் கிருப்பை வச்சுக்கொண்டு நம்மளும் பண்ண முடியும். நேற்று யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஆந்திரா சொன்னேன், ஆந்திராக்காரா. இப்போ பெரியவா வந்திருக்காளே, அவள் ஆந்திராவா 3வது பெரியவா வந்திருக்காளே. அனுஷ்டானம்னா அனுஷ்டானத்தில் ரொம்ப திருடமாக இருக்கார் அவர். திருடமாக இருந்தால் பெரியவான்னு இல்லை, மகான் இல்லை, நமக்கும் உண்டு. அனுஷ்டானத்தோடு பண்ணக்கூடிய பூஜைக்கு பலன் நிறைய உண்டு. அதே சமயத்தில் உடம்பு இடம் கொடுத்தா தான். அங்கேயும் வர என்ன கஷ்டப்படுத்திண்டு
அன்றைக்கி சொன்ன ராமநாத சாட்சி சொன்னான்னு இருக்கக்கூடாது. அது பதே பதே வரணும். பதே பதே வந்துட்டே இருந்தால் ஈஸியாக இருக்கும். திடீர்னு எமோஷனில் கதையை கேட்டுட்டு புராண வைராக்கியம் வந்து பிரயோஜனம் இல்லையே. இது புராண வைராக்கியம் வரக்கூடாது. என்ன இப்படியே வரணும். இங்கே திரவிய மந்திரோச்சாரணம், காயக்லேசம், திரவிய தியாகம். அடுத்தபடியாக இந்த ஸ்ரீமாதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தா உண்மையாக தெரியும் நமக்கு. அது சம்பாதிச்ச திரவியம் பூர எதுக்கு சம்பாதிச்சிருக்கோம்? செலவு பண்ண சம்பாதிச்சிருக்கோம். செலவு பண்ணால் எது செலவு? அடுத்த கேள்வி. பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை 3 வெவ்வேறு கிரந்தங்கள் இல்லையா? 3 சொல்கிற. பகவத்கீதை 18 அத்தியாயம், பிரம்மசூத்திரம் பெருசு, இன்னொன்று அடுத்த உபனிஷத்து. இது எல்லாமே வேதாந்த கிரந்தங்கள். வேதாந்தம் என்ன சொல்கிற தெரியுமோ? எதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியோ, எதெல்லாம் உன்னை சுற்றி இருந்துட்டு இருக்கோ, அதெல்லாம் வெறும் எல்யூஷன், பொய். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. பிரம்ம சத்தியம், இந்த பிரபஞ்சம் யூனிவர்சல் இருக்க, அது அப்படியே பொய்ங்கிறது சொல்கிறது. எது? பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை எல்லாம் பொய்ங்கிறது. எல்லாம் பொய். நீ பார்க்குறதெல்லாம் பொய், மறையக்கூடியது இருக்குங்கிறிய. அதுக்கு மாயேன்னு சொல்லலாம் அழகாக சொன்னாக்க. எதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறியோ அதெல்லாம் மறையக்கூடிய வஸ்து. உண்டுங்கிறிய இல்லைன்னு புரிய. ஒரு நாளைக்கு உன்னை விட்டு அதெல்லாம் போகிறது. போகலாம், போகாமல் இருக்கலாம். நீ அதை விட்டு போகிற வருப்பாளா? பொய்ன்னு என்னது? பிரம்ம சத்தியம், பிரம்மந்தான் சத்தியம், பாக்கியெல்லாம் ஜெகத்துன்னா அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படியே பொய்ங்கிறது. என் கருத்து இல்லையா? அது சொல்லும்போது பணங்காசு பொய்ங்கிறது வேதம் ஒரு இடத்துல. சம்பாத்தியம் பண்ணுறியோலையோ பணங்காசெல்லாம் ரொம்ப பொய்ங்கிறது. பணங்காசு பொய் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டால் சொல்லி பண்ணுறது. ஒரு இடத்துல முதல் பக்கத்தில் பணங்காசெல்லாம் அதில் ஜாஸ்தியாக ஈடுபாடு வைக்காதே, பற்று வைக்காதே, நிலையில்லாதது. ரோட்டி கப்படா ஒரு மக்கான் வேணும் இல்லையா? அதுக்கு மாத்திரம் பண்ணிக்கோ. நீ உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதுக்கு பண்ணி ஆகணும். மொழியும் டியூட்டி. உன்னுடைய முயற்சி அதுக்காக மட்டும்தான் இருக்கணும். பாக்கி எதை நீ சேர்த்து வச்சாலும் உனக்கு அது மன சௌக்கியத்தை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். 2 சொல்லிருக்கேன். ஒன்று கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். எது ஜாஸ்தின்னு அபாவாக முடிவு பண்ணிக்கோ. நீங்கள் நான் சொல்ல மாட்டேன். சரி சார், நான் கேட்கல, அதுவாக வரதே வரட்டும். அது என்ன பண்ணணும்னு வேலை சொல்கிறது அடுத்தபடியாங்க இல்லையா? தப்பு அப்படின்னு அப்புறம் பணம் சம்பாத்தியம் தப்புன்னு நான் சொன்னேன்னு இப்படி ஆகிடும். இப்படி சொல்ல வரல. என்ன சொல்கிறா? முதல் பக்கத்தில் இதெல்லாம் பொய்யின்னுட்டு அடுத்த பேஜில் ந கஞ்சன வசதௌ பிரத்யாசக்ஷீத தத்விரதம் தஸ்மாத் யயா கயாச்ச விதயா பஹ்வன்னம் பிராப்னுயாத். எல்லாம் பொய்ன்னு சொன்ன உபனிஷத்து நிறைய பணம் சேர்த்துக்கோன்னு பேசுறது, முரண்பாடாக ஒரு வார்த்தையை பேசுறது. அடுத்த பக்கத்தில் அவர்கிட்ட கேட்டாக்க என்ன சொல்லுவார்? என்ன சுவாமி, என்ன குருஜி இப்படி வரதேன்னு கேட்டாக்க சொன்னார், பணம் சம்பாத்தியம் பண்ணணும், அது லௌகிகமான ஈக சௌக்கியத்துக்காக மட்டும் இல்லை, பரசௌக்கியமும் அதில் இருக்குதுல. அழகாக சொல்கிறார் அவர். மனுஸ்மிருதியை சொல்கிறது அழகாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறா? நீ சம்பாதிச்ச திரவியத்துக்கு இக சௌக்கியம் வேணும், அதுக்காக வேணும். அது மட்டும் இல்லை, உன்னுடைய சந்ததி சௌக்கியம், உன்னுடைய பரலோகம் இருக்கோ இல்லையோ, அங்கே போகிறிய அங்கே ஒரு வீடு வாசல் இருக்கு, அங்கே சௌக்கியங்கள் இருக்கோ இல்லையோ, அதுக்கெல்லாம் இந்த பணத்தை வேறு ரூபாயை மாற்றிட்டு எடுத்துன்னு போக வேண்டாமா? அதுக்காக வேணும் போலியோ, அதுக்காக சம்பாத்தியம் பண்ணுங்கிறது மனுஸ்மிருதியில் வேதத்தை வச்சு. ஸ்ருதி சொன்னேன் இல்லையா? ஸ்ருதியோ ஸ்மிருதியோ இதிகாசமோ வேதத்துக்கு விரோதமாக பேசவே பேசாது. கொஞ்சம் உள்ளே பூந்து பார்த்தா தெரியும். அது அப்படி பார்க்கும்போது சம்பாத்தியம் நிறைய பண்ணுங்கிறது ஏன் தெரியுமா? நீ சம்பாதிச்ச திரவியத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலம் 3 டைம் தான் அவருடைய ஜென்மாவில். என்ன தெரியுமா? மோஞ்சி பந்தே விவாகேச்ச மாதா பித்ரோஹோ மிருதேகனி. மோஞ்சி பந்தே பூணல் போடும் போது அந்த திரவியத்தை
குழந்தைகளுக்கு உத்தேசம் பண்ணி வேத பாராயணங்கள், வேத வித்வ சதஸ்ஸு, வேத பிராமண ஆராதனை இல்லையா, அது வரக்கூடிய அந்த வைதிக செலவு இதெல்லாம் பண்ண மூலியோ அதுக்கு சம்பாத்தியம் பண்ணு. விவாகேச்சா, விவாகம்னாக்க நிறைய பண்ண வேண்டியது வேத சம்பந்தப்பட்ட தட்சிணாதானங்கள், நிறைய அன்னதானங்கள் பண்ணணும். விவாகத்தில் அன்னதானம் பண்ண அவள் உள்ள சாப்பிட எல்லாத்தையும் ஒரு தெய்வம் உள்ள குடிக்கொண்டிருக்கோலையோ அந்த தெய்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவளை ரட்சிக்கிறதாங்க தம்பதிகளை. விவாகேச்சா. மூணாவது, தாயார் தகப்பனார் கால்களை அடைஞ்சான்னாக்க அங்கே பண்ண வேண்டிய காரியங்கள் சொல்லிட்டு சொல்கிறார். அதை தவிர லோகக்ஷேமார்த்தம் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞங்கள், அப்தோர் யாகம், சோம யாகம், வாஜபேயம், உக்தியம், ஷோடசி, அதிராத்திரம் இல்லையா, சௌத்ராமணி, நிறைய யாக யஜ்ஞம் பேசுறது. அதை தவிர அந்தந்த ஊரில் உள்ள கோவில், அந்த க்ஷேமங்கள், அந்த ஆராதனைகள், அந்த உற்சவங்கள், அந்த வேத பாராயணம் இதெல்லாம் பண்ண வேண்டாமா? பண்ணால் தானே அதனால் அவள் வேத சொல்லி சாநித்தியம் வரவழைக்க போகிற சுவாமிக்கு பண்ண வேண்டாமா? அதற்காக நீ சம்பாத்தியம் பண்ணுங்கிறது வேதம். இதை பற்றி பெரியவா நிறைய பேசியிருக்கா. தெய்வத்தின் ஊரில் 5வது வால்யூம் பார்த்தேன். நாங்கள் இதை சொன்னால் என்ன தெரியுமா, ஒரு சாரார் வந்து சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக பேசுகிறாளோ அப்படின்னு நினச்சிப்பா புத்தி இல்லாத வாழ்க்கை. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், நமக்கு தேவையில்லை. அசத்தை திருத்தலாமோ? வாதமாக இருந்தாக்க பதில் சொல்லலாம் இல்லையா? பிடிவாதமாக இருந்தால் எப்படி பதில் சொல்ல முடியாது. அது காரணம் விநாசகாலே விபரீத புத்தி. அவள் அப்படி தான் இருப்பாங்கிறது. நல்ல காரியம் வரத்தே அவள் திருந்துவாளாம். ஏன்னா விநாசகாலே விபரீத புத்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்கோ இல்லையோ, அது இருக்கிற மாதிரி கெட்ட காலம் வந்தால் புத்தி மாறும்னு இருக்கும்போதோ நல்ல காலம் வந்து வச்சுக்கோல புத்தி திருந்துண்டு அண்டர்ஸ்டுட் தானே அது. அந்த மாதிரி நம்ம சம்பாத்தியம் பண்ண திரவியத்தில் வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு, வேத பாராயணத்துக்கு, வேத பாடசாலைக்கு, யாக யஜ்ஞத்துக்கு, இதே மாதிரி பண்ணக்கூடிய கோவிலில் பண்ணக்கூடிய யாக யஜ்ஞங்களுக்கு, பூஜைகளுக்கு கொடுத்தாச்சுன்னாத்தான், இந்த 3 சரியாச்சுன்னாத்தான் நம்ம அனுஷ்டானத்தை சரியாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் தெரியுமாலையோ, ஒரே நாள் இல்லை. இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, 1/2 மணி நேரத்தில் இது அடையிறதுக்கு இது பெரிய ப்ராசஸ். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியும். எப்போ முடியும்? எத்தனை வருஷம்? 5 வருஷமா? 10 வருஷமா? தெரியாது. எத்தனை ஜென்மான்னு கேளுங்க. என்ன தெரியுமா, எதெல்லாம் பண்ணி வைக்கிறோமோ பெரிய லாபம் சார் நமக்கு. அடுத்த ஜென்மாவில் என்ன சொல்லுவாங்களே சொல்ல, கேரி ஃபார்வேர்டு ஆகிடும். கேரி ஃபார்வேர்டு அதான் நான் சரியாக சொல்கிறேன். நான் இங்கிலீஷ் படிக்கலைன்னா அதுலேயும் திரும்ப ஆரம்பிக்கும். திரும்ப 0 வர வேண்டாம், அங்கேருந்து போகலாமாங்க. பண்ணி 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 ஆக பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணுங்கோ. பண்ணியாச்சு. அதுதான் சொல்கிறா. சொல்லும்போது சாரூபிய, சாலோக்கிய, சாமீபிய, சாயுஜ்ய 4 ஸ்டெப்பு. என்ன பகவான் அடையிறதுக்கு சரி, ஈஸ்வர சாட்சா்காரம், பகவத் சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம் அடையிறதுக்கு 4 லெவல் இருக்குது, 4 ஸ்டெப்பு இருக்குது. சாரூபியம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது சாலோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம். நான் அங்கே உட்காண்டிருக்கேன்னா சடாநகரில், இங்கே வரேன்னா இதுதான் வந்து சாயுஜ்யம்ங்கிற லெவல் வச்சுங்களேன். கிளம்பியாச்சு. அதில் நினச்சிட்டு இருக்கேன் சாயங்காலத்தில் இன்றைக்கி கதை சொல்ல போகிறோம். இன்றைக்கி நாங்கள் இங்கே வரலாம் வந்து உட்காந்துருப்பா, பைக்கெல்லாம் வச்சுருவா, மாலை போட போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே. நினச்சி நான் அப்படியே யாரே இல்லையா எத்பாவம் தத்பவின்ட்டு, அதான் சாரூபியம். அப்படியே மாறுறது. கிளம்பியாச்சு. அமர்மஹால் வந்தாச்சு, அதையும் தாண்டி வந்தாச்சு. இந்த கருடைய ஸ்கூல் இருக்கேன், இங்கே வந்தாச்சு. அது சாலோக்கியம் இல்லையா? அடுத்த ஸ்டெப்பு. இன்னும் ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்தாச்சு. எங்கே? இந்த கேட்டு சாமீபியம், நியரஸ்ட்டு. இங்கே வந்து உட்காந்தாச்சு, சாயுஜ்யம். நான் உள்ள அவங்க பேர் சொன்னேன்னு தான் அப்படி கிடையாது, பெரிய சமாதானம் அது. அந்த மாதிரி பகவத் சாட்சா்காரம் அடையிறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நம்ம முயற்சி, நம்ம புண்ணியம், நம்ம சுகிருதம், நம்ம ஜென்மாந்திர புண்ணிய பாபங்கள் எப்படின்னு தெரிஞ்சுண்டு 10 ஜென்மாவா, 5 ஜென்மாவா, 50 ஜென்மாவா, 100 ஜென்மாவாங்கிறது நமக்கு தெரியாது, இன்வெசிபிள். ஆகவே அதெல்லாம் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? இதுக்கெல்லாம் ரீசன் தெரியுமா? பக்தி.
பக்தி ஒன்று இருந்தால் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடைய முடியும். பக்தியினால கர்மாவனால சித்தசுத்தி, சித்தசுத்தினால உண்மையான பக்தி, உண்மையான பக்தினால என்ன சொல்ல வேண்டியிருக்கு. பக்தினா கோவில் போனால் பக்தி நினைச்சிட்டு இருக்கா. கூட்டம் கூடினா சத்சங்கமாகுது. நல்ல கூட்டம் போட்டால் சத்சங்கமாகுது. வரட்டும், எல்லாம் சொல்ல வரல, அது மட்டும் போகாது. உட்காந்து என்ன பண்ணுறா, என்ன தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. அதனால உட்காந்துன்னு ஊர் கதையை பேசிட்டு இருந்தால் சப்ஜெக்ட் ஆகுது, அது சத்சங்கமாகுது. அந்த மாதிரி கர்மாவனால சித்தசுத்தி, சித்தசுத்தியினால சரிஞான ஞானம், சரிஞான ஞானத்தினால செயலான வைராக்கியம், சித்தசுத்தி கர்மா வைராக்கியம் ஞானம், அதனால ஈஸ்வர சாட்சா்காரம், அப்புறம் ஆத்ம சாட்சா்காரம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் பக்தி ஆரம்பம். அந்த பக்தியில் நமக்கு கூட வந்து ஈஸியாக ஆக்ஷன் போகிற விஷயம் ஒன்று உண்டுன்னா வேதம் தான். இதை பெரியவா நிறைய சொல்லிருக்கா. அப்பேற்பட்ட வேத பாராயணத்தை நீங்களாம் சேர்ந்து நடத்துகிறேன். நீங்கள் 18ஆம் தேதி ஆரம்பமா, 18ஆம் தேதி ஆரம்பித்து 3ஆம் தேதி முடிகிறது, 2ஆம் தேதி முடிகிறது. அது 2 வேளையும் வரக்கூடிய திரும்ப சொல்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நான் நேராக பார்த்த சமாஜம் நிறைய பழசலை இங்கே நிறைய திருப்பதியில், காஞ்சிபுரத்தில், திருவானக்கவலில், கும்பகோணத்தில், கோவிந்தபுரத்தில், திருவண்ணாமலத்தில். அது ஒன்று தான் சரியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பண்ணுற விஷயந்தான் சரியான செலவாக்க முடியும். அவள்லாம் நிறைய வராங்க. பக்தி சிரத்தையாக இருந்து வித்தியார்த்தியும் அதே மாதிரியே தயார் பண்ணிருக்கா. அவள்லாம் வந்து பண்ண போகிற சிஷ்யால் வரப்போகிற அவள்லாம் வந்து பண்ணக்கூடிய அந்த வேத பாராயணத்தில் யாரெல்லாம் முடியுமோ எல்லாரும் ஆற்று பூஜையை குறைச்சுண்டு இங்கே வந்து உட்காந்துட்டு காதால் கேளுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் அவர் பார்த்துப்பார், நமக்கு கவலைப்பட வேண்டாம். அந்த சமாச்சாரத்தை நடத்தக்கூடிய சமாஜக்காரர்களுக்கும் அந்த பக்த மகாஜனங்களுக்கும் சுவாமியுடைய கிருபையினால் இங்கே நடக்க போகிறது அந்த சுவாமிக்கும் ஒரு தன்யவாதத்தையும் சந்தோஷம் தெரிவிச்சுண்டு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 35 வருஷம் நான் இங்கே சர்வீஸ் பண்ணாமல் ஞாபகம் எனக்கு சரியா ஞாபகம் 30 வருஷம் பண்ணியிருக்கேன் இங்கே. அந்த பண்ண புண்ணியம் தான் வந்து நான் எதுக்கோ வந்தேன், நாளைக்கு போயின்ட்டுருக்கேன். நேற்று தான் பார்த்தேன், பேசுகிறதே மாமாட்ட 10 மணிக்கு பேசியிருக்கேன், ஏற்பாடு பண்ணி எல்லாம் வர வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்ல சமாச்சாரங்கள். அதனால புண்ணியம் இருந்தால் தான் இதெல்லாம் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி. வாங்க சந்திரவாதியார் அவள்லாம் பாருங்க. இங்கே நான் இருந்தபோது ஒரு 30 பேர் இருந்த வேத பாராயணத்துக்கு இது கிளாஸுக்கு. இப்போ நிறைய பேர் இருக்கா. இவர் சாமிவேத அத்தியனம் பண்ணுற சுதர்சன வாத்தியார். நிறைய சாமிவேத கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இப்போது கீதை கிளாஸு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கார். நல்ல டைம் வந்து கொடுத்தோம்னாக்க நன்னா பண்ணுற மாதிரி, பக்தியாக பண்ணுற மாதிரி, ஈடுபாடாக இருக்கிற மாதிரி யாராவது கொண்டு விட்டுருவார். முயற்சி வேண்டான்னு. முயற்சிங்கிறது தப்பு ஆயின்ட்டுருக்குண்ணா. முயற்சி வந்து வெற்றியை தரதே இல்லையே, நினச்சிட்டுருக்கோம் வரணுட்டும். அவனுடைய கிருபை மட்டும் தான் கொடுக்கும். அதனால் சமாஜத்தில் எல்லாம் நன்னா நடந்துட்டுருக்கு. பெரியவா ஆசீர்வாதத்தினாலேயும் பெரியவா கிருபையினாலேயும் மேலே மேலே நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், பக்தி ஸ்ரத்தை எல்லாருக்கும் சுவாமிகிட்ட வந்து தேவதா சாநித்தியம் வர மாதிரி பக்தி இதெல்லாம் பிரார்த்திச்சுண்டு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுண்டு என்னுடைய சிந்தையுடைய பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. முருகா, அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ஒரு காரியம் வந்து தேவதா பிரீத்தியா ஆச்சா ஆலயான்னு சொல்கிறதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் நிறைய உண்டு. என்ன நான் பாட்டு இப்போ சொல்லி பார்க்க வேண்டாம், அது சொல்ல வரல. இங்கே யாராவது வேதம் படிச்சா வந்தான்னு வச்சுக்கோங்களேன், தேவதா பிரீத்தி ஆச்சுங்கிறது சத்தியம். நான் சொன்ன தோஷம் தப்பு சொன்னேன்னாக்க, போன சந்தர்ப்பத்தில் வந்து சந்துருன்னா வந்திருந்தார், தற்செயலாக வந்தவர். அந்த மாதிரி ராமச்சந்திர வாத்தியார் பூர்ணாத்தியாயி அனுராமன் நிறைய பரீட்சை கொடுத்து நல்ல அத்தியாயம் நொற்றுவா சொல்லுவார். இப்போ இங்கேயே கூட பண்ணிட்டுருக்கார் நினைக்கிறேன், இப்போ இங்கே வந்துட்டுருக்கார். அதெல்லாம் பாருங்க, வேதம் தான் முக்கியம் முழுக்க. அப்படிங்க நான் வரப்போகிறேன், எனக்கு தெரியாது. எனக்கு வந்திருக்காருன்னா பெரியவாளும் பகவானும் பிரீதி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒத்துணுட்டேன்னு சொல்கிற மாதிரி அவள்லாம் வந்திருக்கா. நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வார்த்தை.
சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். பிரம்மஸ்ரீ ராமநாத சாஸ்திரிகள் சின்ன குழந்தையிலேருந்து, அதாவது நாங்கள் குழந்தையில இருக்கிறச்சேருந்து அவரை தெரியும் எங்களுக்கு. எங்காத்துக்கு அவள் பெரியவாள்லாம் வாத்தியார், ஊரில் ஒரே ஊர், ஒன்றாவே இருந்திருக்கோம். அதே சினேகம் இன்னும் விடாதுக்கு அதே பிரியத்தோடு இருந்துட்டுருக்கார். அதுவே ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 90க்கு அப்புறமே இந்த சமாஜங்களில் எங்களுக்கு தெரிஞ்சு நிறையா ராமநாத வாத்தியார் அதிருத்ரம் நடத்திருக்கார். மகாருத்ரங்கள், சகசிரச்சண்டி, சதச்சண்டி. ஒரு 2-3 வருஷம் மழையெல்லாம் வரல, அதுக்காக இங்கே வருண ஜபங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அவர் கூட நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அவர் மெயின் வாத்தியார், நாங்களாம் கூட ஜபத்துக்குன்னு அந்த பிரியத்தோடு அவர் சொன்ன மாதிரி வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படின்னு சொன்னால் போகாது, வேதத்தை சொல்லணும். அந்த வேதத்தை சொல்கிறதுக்கு வந்தே குரு பரம்பராம்னு சொன்னேன் ஸ்லோகம். அவர் குருவாக இருந்து சொல்லிக்கிறதுக்கு யோகம் நிறையா இருந்தது சிஷ்யாளுக்கு. அந்த யோகம் இன்னும் சொல்ல போனால் எனக்கே கிடையாது, எங்களுக்கே நிறையா சொல்லி கொடுத்துருக்கார் அவர். ஏன்னா எங்கிட்ட சில கிளாஸை பார்த்துக்கோன்னு கொடுத்தார். மொதல் வருஷம் அவர் ஆரம்பித்து அவர் விட்டுட்டு நான் போனேன். ஒரு 30 பேர் வந்துட்டு இருந்தா. அடுத்த விஜயதசமி பார்த்தா வரும் 10 பேர் தான் இருந்தா. அதுக்கு அடுத்த விஜயதசமி வெறும் 5 பேர் தான் இருக்கா. அவள் வந்தால் நான் போகிறது இல்லை, நான் வந்தால் அவள் போகிறது இல்லைன்னு அப்புறம் பார்த்தேன். என்னால் ரொம்ப சிரமமாக இருக்குது, நமக்கு அந்த யோகம் இல்லை போல இருக்குது. அதுக்கு ஒரு யோகம் வேணும் இல்லையா? அவர் சொன்ன மாதிரி அப்படி ஒரு பெரிய மகான்களோட குடும்பம். அப்படி குருவாக இருந்து அவர் சொல்லி இந்த சமாஜத்தை சொன்ன மாதிரி ஒரு 40 வருஷம் பரியந்தம் நிறைய மந்திர காலியம்தான். ஏன்னா மந்திராதீனம் ஜெகத் சர்வம், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனம் து தெய்வத்தம், தன்மந்திரம் பிராமணாதீனம், பிராமணா மம தேவதான்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிற மாதிரி அந்த மந்திர சக்தினால் இவ்வளோ விருத்தியாகுங்கிறத நம்மெல்லாம் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் மேற்கொண்டு ஷஷ்டி வருஷங்கிற மாதிரி சமாஜத்தில் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அமோகமாக ஜட்டாபாராயணம், மேற்கொண்டு ராமாயண உபன்யாசங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம். தேதியை 2 நாள் முன்னாடி பார்த்தேன். 1 நாள் 2 நாள் காரியம் நடத்துறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் அப்படி உற்சாகமாக பகவான் அந்த புத்தியை கொடுக்குறாரு. அதுக்கே ஒரு தனி சக்தி வேணும். அவெல்லாம் நல்லா எடுத்து நடத்தின்னு இருக்கா. இந்த சந்நிதியில் 1 வருஷமாக நித்தியம் ஒரு வேத பாராயணம் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அன்றைக்கெல்லாம் வந்து பாராயணம் பண்ணுற மாதிரி அம்பாள் கிருப்பை பண்ணியிருக்கா. அதனால் அந்த வேத பாராயணமும் அது ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம வேதம் சொல்ல வந்தோன்னா ராமர் சொர்ண மண்டபத்தில் வந்துட்டாரே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆத்ம திருப்தி. நான் அவரை சேகர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி. இப்போ தான் வேத பாராயணத்துக்கு வந்திருந்தேன் 1 வருஷமாக. அதுக்குள்ளே ராமர் சொர்ணத்தில் வந்துட்டார். இன்னும் 2-3 வருஷம் பண்ணியிருந்தால் எல்லா மண்டபமும் சொர்ண மண்டபமே ஆகிடும். அது அம்பாள் கிருப்பையில் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏன்னா வேதத்துக்கு சொன்னார், அந்த வேதத்தோட சக்தி அதோட குணத்தை காட்டியே தீரும். அது சாஸ்திர விருத்தமாக பேசாதுலாம் தடவை நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்படி வேத சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால அதுக்கு பிரதான முக்கியமான காரியம் பிரம்மஸ்ரீ ராமநாத வாத்தியார் தான். அவர் சொல்லி கொடுத்து பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் நடக்கவே நடக்காது. நானே எல்லாட்டையும் சொல்லின்னு இருப்பேன். அவ்வாறு மாதிரி உழைச்சவாள்லாம் இந்த நாளில் முடியறதில்லை. இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாகவே ஒரு 40 வருஷமாக 30 வருஷமாக நாங்களே சர்வீஸ் பண்ணுறோம். தாத்தாலாம் எங்கள் சொன்னதை கேட்டுட்டு எப்படி ஆச்சாரமோ பண்ணவோ பண்ணிட்டு இருந்தா. இப்போ பேரனுங்கெல்லாம் அவன் சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. என்னடா அது காலம் இப்படி போகிறதே இருந்தாலும் வைதிக தர்மத்தை நம்ம விடப்படாது. இதையும் விட்டுட்டா அப்புறம் வைதிக தர்மங்கள்லாம் சிரமமாக போயிடும். அவர் வேண்டான்னு நிஷித்தம் பண்ணிட்டு போயிட்டார். அதுவே ஒரு பெரிய குணம். நம்மளால் முடியல, இன்னும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருப்போன்னு அப்படி மேலும் மேலும் இந்த சமாஜத்தில் நல்ல காரியங்கள்லாம் நிறையா நடந்துட்டு எல்லாருக்கும் ஆரோக்கியம் சந்தோஷம். வாத்தியார் அடிக்கடி வந்து எல்லாம் அனுகிரகம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதயே. ராம் ராம். நம்ம பிராமண மதத்தில் பிறக்கிறதே பெரிய பாக்கியம், அபூர்வம். அப்படி நம்ம இந்த மதத்தில் பிறந்து 5 வயசில் பூணல் போட்டு சதுர்தச சத்வித்யா 4 வேதங்கள், அதவபக்ஷம் 1 வேதம், சாக்க சம்மித, பதம், கிரமம், ஜட, கணம்,
வேத பாஷ்யம், 6 அங்கம், சிக்ஷை, கல்பம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ்ஸு, அதுக்கப்புறம் 4 சாஸ்திரங்கள், தர்க்கம், மீமாம்சம், நியாயம், வேதாந்தம், இதெல்லாம் அத்தியனம் பண்ணி லக்ஷணம்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை தெரிஞ்சுண்டு கூடவே நம்மளோட அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனாதிகள், ஷட்கர்மாணி தினே தினே, பிரம்மச்சாரியாக இருக்கிறத சமிதாதானம், கல்யாணம் ஆயாச்சுன்னா நித்திய ஔபாசனங்கள், ஸ்தாலி பாக்கங்கள், சர்ப்பபலி, யாகம் பண்ணறதுக்கு யாக யஜ்ஞத்துக்கு அக்னிஹோத்திரம், 3 வேதி போட்டு பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா ஸ்வரூபத்தில் லோகக்ஷேமத்துக்காண்டி அக்னிஹோத்திரம். பாரத தேசத்திலேயே 100 சொச்ச அக்னிஹோத்திரிகள் தான் இருக்கா, நித்யாக்னிஹோத்ரி. அந்த காலத்தில் வாத்தியார் சொல்லுவார், சேங்காளிபுரத்தில் அவ்வளவு அக்னிஹோத்திரம் பண்ண இடம். எல்லாம் பண்ணி இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஒரு யாகம் பண்ணணும். யாகம் மிச்சம் பண்ணியானோ, நிறைய யாகங்கள், 7 சோமயாகமே 7 சோமயாகம் இருக்குது. நம்மலாம் இன்றைக்கி சந்தியாவந்தனத்தை தாண்டலை. யூகேஜி எல்கேஜியில் உட்காந்துன்னு பெருமையாக நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லின்னு இருக்கோம். அப்படி இந்த பண்ணக்கூடிய பரம்பரை எல்லாமே இப்போது கலியுகம் ஏற ஏற எல்லாம் கண்டாமினேஷன் ஆகும், அடல்ட்ரேஷன் ஆகும். 2 விஷயம் மாத்திரம் கலியுகம் அந்திமத்துலேயும் அடல்ட்ரேஷனே ஆகாதான், பண்ணவே முடியாது. என்னன்னா, ஒன்று அம்மாவோட அன்பு, 2வது வேத மாதா. லோகத்துக்கே அம்மா ஸ்வரூபத்தில் வேதங்கள் இருக்கே, அது என்றைக்கும் கண்டாமினேஷனே ஆகாது. அப்போ நம்ம சமாஜத்தில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 60வது வருஷம் ராமநவமி, யாருக்கு எண்ணம் வந்தது தெரியல, பகவான் போட்ட அனுகிரகம், பகவானுக்கு வேதம் கேட்கணும்னு ஆசை வந்துடுது. அதை சம்பூர்ண கிருஷ்ண யஜுர்வேத ஜட்டா பாராயணம். ஏன்னா ஒரு வேதத்துக்கும் ஒரு மகிமை. ரிக்வேதத்தை கணமாக பாராயணம் பண்ணால் அதி உன்னதம், யஜுர்வேதத்தை ஜட்டைய பாராயணம் பண்ணால் அதி உன்னதம். ஒரு ஜட்டா பாராயணம் ஈக்குவல் டு 1000 சாக்க சமீத பாராயணம்னு மகாபரிவா சொல்லியிருக்கா. ஒரு ஜட்டா பாராயணம் பண்ணியாச்சுன்னா 1000 தடவை அசீதித்வய மூல பாராயணம் பண்ணால் என்ன பலனோ ஒரு ஜட்டா பாராயணம் நடக்கிறது. வர அத்தியக்ஷமும் யார்? பிரம்மஸ்ரீ லக்ஷ்மண கணபாட்டிகள் அண்ணா தான் சஜஸ்ட் பண்ணான். நான் முதல்ல என்ன காரியம் பண்ணாலும் அவரை கேட்காம பண்ண மாட்டேன். அவர் தான் சொன்னார், அவரை வச்சுண்டு பண்ணு அப்படின்னு கை காமிச்சார். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி மகாபாத்தியாயா ஸ்ரீ அனந்த நாராயண சோமயாஜி பேர் சொல்லக்கூடாது. முசிறி பெரியவா, முச்சுக்குந்தபுரி முசிறி பெரியவான்னு மகாபெரிவா அவர் பெயர் கொடுத்துருக்கா. 42 வருஷம் நித்யாக்னி ஹோத்திரம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி 7 சோமயாகங்கள், முதல் சோமயாகம் பண்ணி சரித்திரத்தை பெரியவா உபன்யாசத்தில் சொன்னால் போய் பார்த்தாரா. என்ன சொன்ன மாதிரி மகாபெரிவா காஷ்ட மௌனத்தில் இருந்தா. எல்லாம் மூல நட்சத்திரத்தில் பெரியவா காஷ்ட மௌனமாக இருப்பா, பேச மாட்டா. இவர் அந்த அக்னிஹோத்திரம் பஸ்மம் கொடுத்தா பெரியவாட்ட. அதை இட்டுக்கருத்தா இப்படின்னு கை காமிச்சாராம். உடனே கண்ணில் போட்டுண்டாரா முசிறி பெரியவா. என்னன்னா 7 சோமயாகம் 7த்தையும் பண்ணு அப்படின்னு பெரியவா ஆக்னி போட்டு அந்த மகான் ஊரோடு இருந்து பல சிஷ்யால தயார் பண்ணி அதில் ஒரு சிஷ்யர் லக்ஷ்மண கணபாட்டிகள். அவர் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துண்டு குருகுலத்தில் அவரோட பையனும் கணாந்தம் பூர்த்தி பண்ண போகிறான். அவருக்கு பாடசாலையிலேயே 15 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கா. அவர் பாடசாலைக்கு தான் இன்ன வருஷம் துளசி தலமான 1,01,000 ரூபாய் நம்ம சமாஜத்துலேருந்து டொனேஷன் கொடுத்துருக்கோம். என்ன அண்ணா சொன்னார், என்ன நம்ம சமாஜம் வருஷம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. காரணம் பல வேத பாராயணங்கள் நடந்துட்டுருக்கு. 5வது வருஷம் கார்த்திகை மாதம் மண்டல பாராயணம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். அடுத்தது 6வது வருஷம். 5 வருஷம் முன்னாடி சமாஜம் எப்படி இருந்தது, 5 வருஷம் அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்குறியில் பார்க்குறோம். அப்படி அண்ணா ஒரு விஷயமும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா இருக்கவே இருக்குது. அதுக்கும் மேலே வேதோ ரக்ஷதி ரக்ஷிதா, அதுதான் உண்மையான தர்மம். இப்படி வேதத்தை யார் சம்ரக்ஷணம் பண்ணுறாலோ, யார் பாராயணங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாலோ, அதில் இந்த ஜட்டாபாராயணம் பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அன்னதானம் விசேஷமாக இருக்குது, நிறைய தானங்கள்லாம் இருக்குது. ஃபிலான்ட்ரோஃபி நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம், அன்னதானத்தை கொடுத்தவா
மடுசாடு கட்டிண்டு அவளுக்கு ஆபோசனம் தீர்த்தம் போட வரணும் மத்தியானம். இப்போ நான் சொன்னேனே பலவிதமான யாகங்கள் இருக்குன்னு. ஒரு தடவை வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு தீர்த்தம் போட்டாச்சுன்னா ஒரு யாகத்துக்கு சமானம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கார். அது யாருக்கு பாக்கியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேலோ அவசியம் வந்து மடுசாறு கட்டிண்டு பஞ்சகஜம் கட்டிண்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவள் கணபாட்டிகளுக்கு தீர்த்தம் போட்டாச்சுன்னா ஒரு யாகம் பண்ண சமானம். ஏன்னா நீங்கள்லாம் லௌகீகமாக போயிட்டேன். அப்போ நான் வேதத்தை எப்படி பலப்பிராப்தி வாங்கிக்கிறது? அவர் சொன்ன மாதிரி சுலபமான வழி திரவிய தியாகம். ஏன்னா இந்த காலத்தில் மேலே நம்ம எப்போ படிச்சுன்னு எப்போ தெரியறது, நம்மளோட நித்திய கர்மா அனுஷ்டானமே சிரமமாக இருக்குது. பதமபட்சமான ₹1 கொடுங்கோ 1,00,000 ரூபா கொடுங்கோ, சாய்ஸ் உங்கள் சாய்ஸ், கம்பல்ஷனே கிடையாது. என்ன கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் ஜட்டாபாறை நடக்க போகிறது. இந்த சமாஜம் கலியுக கடைசி வரைக்கும் இருக்க போகிறது, மகாபிரளயம் வரைக்கும் இருக்க போகிறது. யாரோ நடத்திக்கிறா, பகவான் நடத்திக்கிறான். அப்படி அண்ணாக்கு ஊர்லேருந்து மெனக்கெட்டு வந்து நமக்கு இந்த வேதத்தை மகிமையை ஸ்புரித்து நமக்கு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. இப்போ பாம்பேயில் இருக்கிற பெரிய பெரிய வாத்தியாருக்கெல்லாம் அண்ணா ஆத்து பிரகஸ்பதியாக இருந்திருக்கார். எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. சமஸ்கிருதம் ஞானம் உண்டு, பூர்வாபுரம் பண்ணி வைப்பார். 100 பேருக்கு மேலே லௌகிகாலுக்கெல்லாம் வேதங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கும் மேலே வேதம் பரீட்சை கொடுத்து லிட்ருவாக சொல்லி வரண்ணா பல வேத பாராயணம் பண்ணியிருக்கார். இது நான் சொல்லலை, பாம்பே வைதிகா பேச்சு. அண்ணாட்ட பிரயோகம் இருக்காது, பிரயோகம் மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கு அட்வைஸ் மாத்திரம் போதிக்க மாட்டா, வேதமும் அவர்கிட்ட இருக்குது. அப்படி ஆல்ரவுண்டர், அப்படி ஒரு அண்ணா புண்ணிய புருஷர். அதே மாதிரி மண்ணி இருக்கிறதே தெரியாது. அப்படி அவர்கிட்ட எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் கம்மி தான். அப்படி நம்ம சமாஜத்தை 40 வருஷத்துக்கு மேலே பழைய ஃபோட்டோ அமிச்சார். ஸ்ரீதர் மாமாவும் அண்ணா பூமி பூஜை பண்ணுற ஃபோட்டோ எனக்கு அமிச்சிருந்தார். ஒன்றுமே இல்லை. இப்போது அண்ணா வேத பாராயணம் பண்ணி 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 ஹோமங்கள்லாம் பண்ணி எல்லாரும் சப்போர்ட்டுனாலேயும் 4 பவுண்ட்ரி வந்தது, எல்லா சுவாமி வந்தது. இன்றைக்கி இருக்கிற கோல்டு விலைக்கு கோல்டு மண்டபம் வந்திருக்கு. பகவானுக்கு இதெல்லாம் சாநித்தியம் சுத்தம் ஜாஸ்தி, இது ஷோக்கு கிடையாது. ஸ்வர்ணம் சாநித்தியம் ஜாஸ்தி, அசுத்தத்தெல்லாம் குறைக்கும். அதனால தான் பண்ணியிருக்கோம். 18 கேரட் கோல்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா என்ன கோல்டோ அது பண்ணணும். பியூர் 100% கோல்டு, 18 கேரட் கோல்டில் சுத்தமான ஸ்வர்ண மண்டபம். யாரெல்லாம் கொடுத்துருக்கேலோ எல்லாருக்கும் தீர்க்கமான ஆயுசு. அண்ணாக்கு கோட்டி நமஸ்காரம் பண்ணிண்டு ராமநவமி அவர் எல்லாரையும் 28ஆம் தேதி ஜட்டாபாராயண ஃபெலிசிட்டேஷன் இருக்குது. எல்லாரும் அவசியம் கலந்துக்கோங்கோ. ஜட்டாபாராயணத்துக்கு இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான். ஏன்னா இந்த மாதிரி பாராயணத்தை திரும்ப நம்ம பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் செட்டு, கமிட்டி, சமயங்கள் எல்லாம் அனுகூலமாக வரணும். அடுத்த ப்ராஜெக்ட் இருக்குது, ரிக்வேத கணபாராயணம் இருக்குது, சாமவேத சம்பூர்ண பிராமண பாராயணம் இருக்குது. 3 நாள் மகாருத்ரம் பண்ண போகிறோம். வைதிகாவில் வச்சுண்டு அண்ணா தான் நடத்த போகிறார். 108 சுவாசினி நவச்சண்டி எல்லாம் பகவான் சரணத்தில் அப்ளிகேஷன் வச்சாச்சு. ஜட்டா பாராயணத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு எல்லாரோட சப்போர்ட் தேவை. அவர் சொன்ன மாதிரி லௌகீகமாக எல்லாத்துக்கும் திரவியம் தேவை. இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனில் எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாரும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 1,00,000 ரூபாய் ஆச்சு. எல்லோரும் சேர்ந்து காரியத்தை நடத்தலாம். யதாசக்தி தர்மம் அப்படி பண்ணி சமாஜத்தில் மேற்கொண்டு எல்லாரும் அதுலேருந்து க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அண்ணாக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம். பூர்த்தி பண்ணிக்கிறோம். பரித்ராணாக சாதூனாம் விநாசாக ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாக சம்பவாமி யுகே யுகே. ஓம் அக்னேனக சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யுயோத்யஸ்மஜ்ஜுஹுரானமேனஹ பூயிஷ்டாந்தே நம உக்திம் விதேம. யோ வேதாதௌஸ்பரः ப்ரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதः
தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யஃப் பரஸ் ச மகேஸ்வரஹ. டப்பா அது முதல்ல கொடு, இதை முதல்ல கொடு. டப்பா ஆச்சு. அது கரெக்டாக இன்னைக்கு 60வது வருஷத்தோட ஒரு சின்ன மெமெண்டோ பண்ணியிருக்குது. நாங்களாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம். வந்தது ஃபஸ்ட்டு வந்து அண்ணாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மொமெண்டோ இது வந்து கோவில்லேருந்து கொடுக்குறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப திஸ் இஸ் கால்ட் எங்கே மிரக்கல்ஸ் எப்படி வரும்னு சொல்லுமே இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த கலியுகத்தில் தே வில் ஆஸ்க் ப்ரூஃபு கேட்பா எங்கே இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ரூஃப். டைரெக்டாக பகவான் வந்து சொல்ல மாட்டார் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஹவ் வில் ஹி ஹெல்ப் அஸ்ன்னா தட் இஸ் த ஒன்லி வே வி கேன் கம் டு நோ த காட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இது எங்களோட சார்பில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தில்